அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தி ப்ரோலெட்டரி ப்ளீடர்ஸ் நம்ம தினசரி காலை மாலை இருவேளையிலும் தொடர்ந்து வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு வகுப்படுத்தி கொடுக்க வந்திருக்க மென்டார் யாரு அப்படின்னா, திருச்சி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரைசிங் ஸ்டார்னு கூட சொல்லலாம், பிரகாஷ் சார். சாரோட பிஸியான ஷெடியூல நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுங்க. இது சாரோட 4வது வகுப்பு. சாருக்கு முதல்ல இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் உங்களோட டவுட் கிளாஸோட இறுதியில் கேளுங்க. சார் உங்களோட குவரிஸ் கிளியர் பண்ணுவாங்க. சாரோட ஏற்கனவே எடுத்த வகுப்புகளோட வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. ஆக்சஸ் பண்ணி பார்க்குறதும் பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் லாட். சார் கண்டினியூ பண்ணலாம் சார். வெல்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம டாபிக் டீல் பண்ண போறது என்னன்னா, கான்ட்ராக்ட்ஸ்ல ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சிறப்பு ஒப்பந்தங்களை பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம். இல்ல மோர் ஒரு லெக்சர்னு சொல்றதை விட திஸ் வில் பி எ கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன். நமக்குள்ள நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அண்ட் ஜெகனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த குழுவோட 4வது முறையா நான் இணைகிறேன். ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நிறைய லெக்சர்ஸ் கண்டினியூஸா இந்த குழு மூலியமா வந்துட்டு இருக்கு. இதனால அவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், அதே மாதிரி லீகல் நாலேஜ் எல்லாத்துக்கும் கொண்டு வரணுன்ற ஒரு நல்ல எண்ணம் வெளியில வருது. அண்ட் ஜெகன், நீங்க சொன்ன மாதிரி இங்க நான் பிரசன்டா இருக்கிறதுக்கு இல்ல, இங்க என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்றதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும். அண்ட் சாட்டர்டேல இட் வில் பி அ போரிங் லெக்சர் இருந்தானாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு டிஸ்கஷனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இன்ட்ராக்டிவாகவும் கொண்டு போகலாம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, சிறப்பு ஒப்பந்தங்கள் அது ஒப்பந்தம் சட்டப்படி 124வது செக்ஷன்ல இருந்து 238 வரைக்கும் இருக்குங்க. இருக்கக்கூடிய எல்லா செக்ஷன்ஸுமே ஏன் சிறப்பு ஒப்பந்தங்கள்னு சொல்லிட்டு ஒரு பிரிவுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை விட கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கும். சரி, வித்தியாசம்னா எத்தனை ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, மேஜரா 5 கேட்டகரி வரும். 1 இண்டெம்னிட்டி, அதாவது ஈட்டுறுதி. 2வது கேரண்டி, உத்தரவாதம். 3வது ஒப்படைப்பு அப்படின்னா பெயில்மெண்ட். 4வது அடகு. இது எல்லாத்துக்கும் பரிச்சயமான வார்த்தை தான். ஸோ பிளட்ஜ், பான்னு சொல்லுவாங்க. அண்ட் 5வது ஏஜென்சி, முகமை. முகவர் சட்டம். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லயும் சரி ரொம்ப அதிகமா கோர்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனா இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உரிமைகளும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய கடமைகளும் சரி என்னென்னன்றது ஒரு தெளிவுபடுத்திக்க வேண்டியதுதான் இந்த செஷன். இந்த செஷன்ல எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா என்னாலையும் இந்த செக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சது ஐ வாஸ் ஏபிள் டு ரெஃப்ரெஷ் இட் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு ரிமெம்பர் எ லெட்டர். முதல்ல நம்ம இண்டெம்னிட்டி பார்ப்போம். இதை நீங்க 3 பிரிவுகளா பிரிச்சுக்கோங்க. இண்டெம்னிட்டி 1, கேரண்டி. இது 2ஐயும் ஒரு பிரிவா வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் ஒப்படைப்பு, அடகு. இது 2க்கான கண்டிஷன்ஸும் இல்ல இது 2க்கான ஃபீச்சர்ஸும் கொஞ்சம் சேமா இருக்கும். அதுக்கு அடுத்தது முகமை, ஏஜென்சி. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டியை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இண்டெம்னிட்டி, ஈட்டுறுதி. ஸோ வாட் இஸ் இண்டெம்னிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம். ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு, சரி இந்த ஒப்பந்தம் படி ஏதாவது ஒண்ணு பிரச்சனை உனக்கு நடந்ததுன்னா அந்த பிரச்சனைய நான் சரி செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இண்டெம்னிட்டியோட சோல் பர்பஸ். இப்ப ஏ இருக்காரு, பி கிட்ட உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்னு வச்சுக்கோ, இல்ல உனக்கு நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக்குவ. அந்த பிரச்சனைக்கு காரணம் நீயா இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட பிரச்சனைனாலேயோ இல்ல என்னுடைய தவறுனாலேயோ சுத்தி இருக்கிறவங்களோட தவறுனாலேயோ உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அந்த பாதிப்பை நான் சரி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இண்டெம்னிட்டி. இதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் அ 2-party கான்ட்ராக்ட். தேர் வில் பி அன் இண்டெம்னிஃபயர் அண்ட் தேர் வில் பி அன் இண்டெம்னிஃபைட். ஒரு பர்சன் ப்ராமிஸ் கொடுப்பாரு, இன்னொருத்தர் அதை அக்செப்ட் பண்ணுவார். செகண்ட் ஒன், இதில் ஏன் ஸ்பெஷல் கேட்டகரிக்குள்ள வருதுன்னா, இங்க இருக்கக்கூடிய லாஸ் இண்டெம்னிஃபைட், அதாவது ஒரு பர்சனுக்கு நடக்கக்கூடிய பாதிப்பு எதிர்த்தரப்புனாலையும் வரலாம், இல்ல 3வது தரப்புனாலையும் வரலாம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பாலிசிஸ்.
இப்ப சாதாரணமா நம்ம எல்லா கோர்ஸ்லயுமே மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் கிளைம்ஸ் பார்ப்போம். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல பார்ட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா கேசஸ் எப்படி வரும்னா, ஒருத்தர் அடிபட்டு இருப்பாரு, அவர் கேஸ் போட்டிருப்பாரு. அவர் யார் மேல கேஸ் போட்டிருப்பாருன்னா, அந்த வண்டி ஓட்டுநர், எது தரப்பு வண்டி ஓட்டுநர் மேலேயும் இருக்கலாம், இல்ல அந்த ஒரு வண்டியில பயணம் செஞ்சாங்கன்னா அந்த வண்டியோட ஓட்டுநர் மேல கேஸ போட்டுட்டு இன்னொன்னு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஆட் பண்ணியிருப்பாங்க. 3 பேர் வந்து உள்ள வரும். சரி, ஏன் 3 பேர் உள்ள வராங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி வில் கம் இன்டு பிளே. யாருக்கும் இண்டெம்னிட்டி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அந்த வண்டியோட ஓனருக்கும் அந்த வண்டி இன்சூரன்ஸ் பண்ண அந்த கம்பெனிக்கும், இந்த 2 பேருக்கும் தான் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. ஓனர் என்ன பண்ணுவார்னா, இன்சூரன்ஸ் பாலிசியோட மெயின் பர்பஸே நம்ம ஆக்சிடென்ட்ஸை வந்து கணிக்க முடியாது. அது எப்ப நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. இட் இஸ் கண்டிஷனல். இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எல்லாமே ஆக்சிடென்ட் நடந்தா நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய பாலிசிஸ் தான். கண்டிப்பா ஆக்சிடென்ட் நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ தேர் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் கண்டின்ஜென்சி. ஒரு கண்டிஷன் நடக்கும், நடக்காமலையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம கவரேஜ் எடுக்கும். அப்படி நடந்துருச்சுன்னா அந்த ஆக்சிடென்ட் பொறுத்த அளவுல யார் வண்டி ஓட்டுனாரோ அவர் தான் தவறு செஞ்சிருக்கணும்ன்றது அவசியம். எதிர்த்தரப்பு மேலேயும் தவறு இருக்கலாம், இல்ல நடுவுல வந்து நிர்பந்தத்துல வந்து அவங்க வண்டி அப்படி செலுத்தி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே யார் கவர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்னா, இங்க இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இப்ப ஒரு ரோட்ல வந்து ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு, அவரை வந்து வண்டி இடிச்சிருது. இப்ப நடந்து போயிட்டு இருக்கிறவர் கேஸ் போடுறாருன்னா, ஓனர் மேல போடுறாருன்னா, ஓனர் என்ன பண்ணுவாருன்னா, இங்க பாதிப்பு வந்து 3வது தரப்பினருக்கு நடந்திருக்கு. அதனால நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க, இண்டெம்னிட்டி படி 3வது தரப்பினருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதை நான் சரி பண்ணணும்னா அப்ப நீங்க எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட கையை காட்டிட்டு he will leave the place. இங்கே இன்சூரன்ஸ் கம்பெனி இதுவே ப்ராப்பரா அவர் வண்டியை ஓட்டியிருந்தாரு, அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அமௌண்ட்டை செலுத்திடுவாங்க. இதுவே வண்டி ஓட்டுநர் மேல தப்பு இருந்ததுன்னா, இல்ல இங்க பிரச்சனை, இந்த பாதிப்புக்கு காரணம் நீ, என்னுடைய ப்ராப்ளம்னாலேயோ 3வது தரப்பினரோட பிரச்சனைனாலேயோ ஏதாவது விபத்து நடந்து இருந்ததுன்னா, இல்ல பாதிப்பு ஏற்பட்டிருந்தா நான் அதை சரி செய்ய முடியும். உன்னோட பிரச்சனைனா அதை என்னால சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படி எம்சிஓபி கேசஸ் நடக்கும். இதுதான் பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி. இங்க வண்டி ஓட்டுநர் மேல தப்பு இல்லைன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்சூரன்ஸ் கம்பெனி ஜென்யூன் கேஸ்னு இது கிளைமண்ட்டுக்கு காசு கொடுத்துருவாங்க. இப்ப தப்பு வந்து வண்டி ஓட்டுநர் மேல இருந்ததுனாலயோ இல்ல ஓனர் மேல முழுமையா இருந்ததுனாலயோ அது பர்சனல் ஆக்சிடென்டா கவர் ஆயிட்டு இங்க அது இண்டெம்னிட்டி கேட்டகரிக்குள்ள வராம போயிடும். ஸோ இப்ப நம்ம பார்த்தோம்னா நிறைய டவுட்ஸ் இதுல ரைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லீகல் கான்சிக்வன்சஸ்ன்னு பாக்குறப்ப இல்ல சட்டப்படியான பிரச்சனைன்னு பாக்குறப்ப எல்லாமே இதுல கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி த கான்டக்ட் மஸ்ட் பி ரிசல்டன்ட் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி ஆர் த ப்ராமிசர். ஸோ இங்க பர்சனலா இப்ப இந்த ப்ராமிசி ஒருத்தருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்றோம்னா அவர் மேலேயே ஒரு தப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இண்டெம்னிட்டின்றது உள்ள வராது. ஸோ இங்க ரோல் ஆஃப் த ப்ராமிசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வர்றதை வச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு சிறப்பு ஒப்பந்தம் கேட்டகரிக்குள்ள வருதுன்றதை ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். டெக்னிக்கலி சில பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க வந்து எக்ஸெப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, லைஃப் அஷூரன்ஸ் இல்ல வேற முன்னாடி நம்ம பர்சனல் ஆக்சிடென்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை தவிர்த்து ஒரு லைஃப் அஷூரன்ஸ் பாலிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இண்டெம்னிட்டிக்குள்ள வராது. ஏன்னா இன்சூரன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஷூரன்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட்ன்றது ஒரு பிக்சட் டைமுக்கு மேல வரும். இப்போ ஒரு பிக்சட் டெபாசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பிக்சட் டெபாசிட் வந்து திஸ் will not come under the category of insurance. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் நீங்க வித்ட்ராவும் பண்ணிக்கலாம் இல்ல ரீடெபாசிட்டும் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்ன்றது இன்சூரன்ஸ் கேட்டகரிக்குள்ள வராது, அஷ்யூர்ட் அமௌண்டா இருக்கிறதுனால this contract will not come under indemnity. So only two exceptions when it comes to indemnity. ஒன்னு பர்சனல் இஷ்யூ, அதாவது யார் ப்ராமிஸையோ அவர் மேல தப்பு, டாட் ஃபீஸர்னு வேணா பெஸ்டா வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், இங்க அஷ்யூர்ட் இன்கம் கிடைக்கக்கூடியது இல்ல அஷ்யூர்ட் ரிசல்ட் கிடைக்கக்கூடியதுன்னா இது கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டிக்குள்ள இந்த 2 விஷயங்களும் வராது.
அதே மாதிரி எப்படி இந்திய சட்டம் வந்து ஆங்கிலேய சட்டத்தை விட வித்தியாசமா இருக்குன்றத பார்ப்போம். 1872 அந்த ஆக்டை கிரியேட் பண்ணதுனால நம்ம எல்லா ரெஃபரன்சஸும் எடுக்கிறது வந்து இங்கிலீஷ் லால தான். ஸோ இங்கிலீஷ் லால நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இண்டெம்னிட்டி, அதாவது ஈட்டுறுதி நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கணும். தேர் மஸ்ட் பி an actual loss. ஃபேமஸான சேயிங் என்னன்னா, a person must be damnified to get indemnified. நான் பாதிக்கப்பட்டிருக்கணும், அப்பதான் எனக்கு இண்டெம்னிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிதான் இங்கிலீஷ் லா. ஆனா நம்ம இந்தியன் லால வந்து the position has changed much lot. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒன்ஸ் அகைன் நம்ம எம்சிஓபி போனோம்னா பே அண்ட் ரெக்கவர் கான்செப்ட்னு இருக்கும். இதுல இப்ப யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க வந்து காசு செலுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அமௌண்ட்டை ரீஇம்பர்ஸ் பண்ணிக்க முடியும், இல்ல இண்டெம்னிட்டி வாங்கிக்க முடியும்ன்றது அவசியம் இல்லை. உங்க மேல தவறு இல்லைன்னு சொன்னா நீங்க ஈஸியா அந்த இடத்த விட்டு நகர்ந்துக்கலாம். அந்த இடத்துல யார் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்களோ அவங்க அமௌண்ட் கொடுக்க வேண்டியது. So the principle of indemnity in India was more based on the principles of equity. என்ன கான்டக்டோ இல்ல எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இங்கிலீஷ் ஜட்மெண்ட்ஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி இந்தியன் லாவும் பிரின்சிபல் ஆஃப் ஈக்விட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா வாட் ஆர் யுவர் ரைட்ஸ். ஸோ 124ல இட் வாஸ் discussed and defined what indemnity is. Section 125 of the Indian Contract Act says about the rights of the indemnity holder. அதாவது யாருக்கு ப்ராமிஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ, யார் அந்த இண்டெம்னிட்டி அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய உரிமைகள்னு பாத்தீங்கன்னா அவங்க they can go for recovery of damages, recovery of cost and also sums. ஸோ என்ன டேமேஜஸ், காஸ்ட் அண்ட் சம்ஸ் மூணுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கு. டேமேஜஸ்னா இழப்பீடு, சம்ஸ்னா வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட், காஸ்ட்னு சொன்னானா அதுல ஏற்பட்ட செலவுகள். நோ, there's a huge difference. இப்ப டேமேஜஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு கேஸை நீங்க நடத்தி கொண்டு போறீங்கன்னா தட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங். உங்க எக்ஸ்பென்சஸ் இருக்கட்டும், உங்க காஸ்ட் இருக்கட்டும், எல்லாத்தையுமே அது இன்க்ளூட் பண்ணி கொண்டு வரும். இப்ப காஸ்ட்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஒன்லி த லீகல் எக்ஸ்பென்சஸ், அதாவது ப்ரொஃபஷனல் ஃபீஸ், லாயருக்கு கொடுக்க வேண்டியது இருக்கட்டும், ஜெராக்ஸ் இது இருக்க வேண்டியது இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அது காஸ்ட் கீழே. சம்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அது காம்ப்ரமைஸ் மூலியமாவும் இருக்கலாம். லைக் நம்ம கேஸ் தான் நடத்தணும்னு அவசியம் இல்லை, ஒரு செட்டில்மெண்ட் வருதுன்னா we can go for compromise and we can finish the task. ஸோ இந்த அமௌண்ட்லாம் யாருக்கு ப்ராமிஸ் கொடுத்துருக்கோமோ அவரு இந்த அமௌண்ட் எல்லாமே செலுத்தினாங்கன்னா, யாரு ப்ராமிஸ் பண்ணாங்களோ அவங்க இந்த அமௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இண்டெம்னிஃபைடுக்கு கொடுக்கணும். இதுதான் செக்ஷன் 124 and 125. The concept is very simple and that's all when it comes to indemnity. இப்ப நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போறோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் கேரண்டி, உத்தரவாதம். முன்னாடி இண்டெம்னிட்டியில நம்ம பாலிசிஸ், இன்சூரன்ஸ் அதை பத்தி பார்த்தோம். கேரண்டின்னு வரப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் லோன். இப்போ லோன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா பேங்க்குக்கு நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஐ எம் டூயிங் வெரி குட், நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ லோன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய விஷயங்கள் யாராவது கேரண்டி இருக்காங்களா, இல்லை ஏதாவது செக்யூரிட்டி இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன் கேரண்டி? இப்ப நான் ஒரு லாயர், நான் ஒரு பேங்க்குக்கு அப்ரோச் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் வேணும்னு சொன்னா முதல்ல அவங்க கேட்டோன்னே நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? ஒண்ணு என்கிட்ட சொத்து இல்ல நிலபலம் இருந்ததுன்னா அதை வந்து செக்யூரிட்டியா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆளை வச்சுக்கோங்க, நீங்க ஏதாவது தவறு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆள் கிட்ட இருந்து நான் அந்த அமௌண்ட்டை வாங்கிக்குவேன், நான் அந்த கடனை வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் a contract of guarantee. And how it is different from indemnity ன்னு பாத்தீங்கன்னா, இண்டெம்னிட்டியில 2 பேரு, கேரண்டியில இப்ப 3 பேரு. ஏன்னா ஒருத்தர் வந்து பிரின்சிபல் டெட்டர், யாரு வந்து பணம் கொடுக்கணும். ரெண்டாவது வந்து கிரெடிட்டர், who will be giving the amount to the debtor. பணம் ஒருத்தர் கொடுக்கிறவர் வந்து கிரெடிட்டர், பணம் வாங்குறவர் வந்து பிரின்சிபல் டெட்டர், and there will be another person, guarantee, who is guaranteeing on the part of the principal debtor. அதாவது பணம் வாங்குறவரு பணம் கொடுக்கறதுக்கு தப்பு செஞ்சானாலோ இல்ல பணம் கொடுக்க முடியாம போனானாலோ அவருக்கு பதிலா நான் அந்த பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்கிறவர் தான் கேரண்டர். ஸோ 3 people, it's a tripartite agreement. That is the basic difference. இது எங்க சொல்லியிருக்குன்னா செக்ஷன் 126 of the Indian Contract Act. அதுல என்ன சொல்லியிருக்கோம்னா எப்ப கேரண்டி எக்ஸிஸ்டன்ஸ்ல வரும்,
கேரண்டி எப்ப ஃபங்க்ஷனுக்கு வரும்னா இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் ஆஃப் த டெட்டார். மெயின் பிரின்சிபலே அமௌண்ட் மஸ்ட் பி கிவன் பை ஒன் பார்ட்டி டு அனதர். கிரெடிட்டார் பிரின்சிபல் டெட்டாருக்கு கொடுப்பாங்க. பிரின்சிபல் டெட்டாரால பணத்தை கொடுக்க முடியலன்னா அங்கதான் கேரண்டி வில் கம் இன்டு பிளே. On whose default, principal debtors default, the guarantees role will come into play. சரி, இதுல நீங்க பாத்தீங்கன்னா சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. What are all the essential things? ஒன்னு, there must be a debt. There must be a principal debt. கடன் நம்ம கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை எப்ப உள்ள வரும்னா கடன் அவரால் திருப்பி செலுத்தாம முடிஞ்சாதான். அதாவது இன்ஸ்டால்மெண்ட் இருக்குன்னா அந்த இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க முடியல, இல்ல முழு தொகை இருக்குன்னா அந்த தொகையை கொடுக்க முடியலன்னா தான் கேரண்டி வில் கம் இன்டு பிளே. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் கன்சிடரேஷன். இது எல்லா கான்ட்ராக்ட்ஸ்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. எது வந்து பிரதிபலனா இருக்கும்னு. இங்க பிரதிபலன் எதுவா இருக்கும்னா கேரண்டின்றது வந்து கம்ப்ளீட்டா நம்பிக்கை பேர்ல கொடுக்கக்கூடிய ஒப்பந்தம்ன்றதுனால இங்க எந்த ஒரு விஷயமும் அந்த கடன் வாங்குறவருக்கு உதவியா இருக்குன்னா அது ப்ராப்பரான பிரதிபலன், ப்ராப்பரான கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 127 சொல்லுங்க. So there are two essentials. One, debt இருக்கணும். Second one, the consideration, and the consideration is in such a way that is done to protect the principal debtor, or anything done or any promise that is made for the benefit of the principal debtor. இது ரெண்டு தான் ரொம்ப எசென்ஷியலான பாயிண்ட் when it comes to guarantee. சரி, கேரண்டின்னு நம்ம சொல்றோம். கேரண்டியில வந்து நம்ம ஃபியூச்சர்ல மட்டும்தான் கொடுக்கலாமா இல்ல பாஸ்ட்ல கொடுக்கலாமான்னு சொன்னா you can give guarantee for the past consideration too. ஏன்னா சில இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒருத்தர் பேர்ல நிறைய கடன் இருக்கும். கேரண்டார் வந்து என்ன சொல்லுவார்னா எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும், அந்த பழைய கடனையும் சேர்த்து அவன் வந்து இன்னும் நீங்க டைம் கொடுக்க முடியலன்னா அந்த பழைய கடனுக்கும் நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லி சில கேசஸும் உண்டு அண்ட் சில கண்டிஷன்ஸும் உண்டு. ஆனா யூஸ்வலா ஃபியூச்சர் திங்ஸ்க்கு மட்டும்தான் கேரண்டின்றது கொடுக்க முடியும். ஏன்னா பாஸ்ட்னு சொன்னோம்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரஸ்ட்ல நமக்கு சரியா தெரியாது. ஆனா ஃபியூச்சர்ல இன்னும் இந்த அமௌண்ட் வாங்கியிருக்காரு, இந்த பார்ட் அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப that will be under the radar of the guarantor also, the person who is giving the guarantee also. So usually the guarantees will be for the future debts or the future consideration. இதுல அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா இந்தியன் லா வந்து இஸ் வெரி ரிலாக்ஸ்ட் when it compares to English law in this aspect. ஏன்னா இங்கிலீஷ் பிரின்சிபல் படி பார்த்தோம்னா கேரண்டி எப்ப ஒத்துக்குவாங்கன்னா இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். எழுதி கொடுத்தாதான் உத்தரவாதத்தை அவங்க ஒத்துக்குவாங்க. நம்ம ஊர்ல வந்து கான்டாக்ட் மட்டுமே போதும், எழுதிதான் கொடுக்கணும்னு அவசியம். அவனுக்கு பதிலா நான் நிக்கிறேன், நான் வந்து இந்த கேரண்டி கொடுக்குறேன்னு சொன்னோன்னா தட் இஸ் அக்செப்டட். அண்ட் இங்க வந்து எந்த மாதிரி விஷயங்கள் உத்தரவாதத்தை பாதிக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன் செக்ஷன் 142 and 143 வந்து the vitiating factors, அதாவது உத்தரவாத ஒப்பந்தத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா மிஸ்ரெப்ரசன்டேஷன், கன்சீல்மெண்ட். இப்போ ஒரு கேரண்டார் இருக்காரு, அவர் வந்து சரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நான் இவனுக்கு உத்தரவாதம் தரேங்க, நீங்க இவரை வந்து வேலையில சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா இது கிரெடிட் யூஸ்வலா இருக்கக்கூடிய ஆள் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த வேலையில சேர்த்துக்கக்கூடிய ஆளு சரி ஓகேங்க நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா சரி நான் வேலையில சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அந்த ஆளு வேலையில சேர்ந்த ஆள் வந்து பணத்தை எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடிடுறாரு. ஓனர் என்ன பண்றாருன்னா உன்னை நம்பிதான் நீ கொடுத்த உத்தரவாதத்துலதான் நான் வேலையை சேர்த்தேன், பாத்தியா அவன் வந்து பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு போயிட்டான். இந்த கேரண்டாருக்கும் ஒன்னும் புரியல, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்ப இந்த கோவத்துல அந்த கிரெடிட் the person who has given the job அவர் என்ன சொல்றாருன்னா இதனாலதான் முன்னாடியே நான் அவனை வேலையை விட்டு தூக்குனேன், ஏற்கனவே இந்த மாதிரிதான் காசை அவன் சுருட்டிட்டு போனா தான் வேலையை விட்டு தூக்குனேன், நீ சொன்னதுனால தான் நான் சேர்த்தேன். அப்ப அந்த கேரண்டாருக்கு ஒரு ஷாக், ஐயோ என்ன முன்னாடியே இவன் உன்கிட்ட வேலையை செஞ்சானா, இந்த விஷயத்த நீங்க சொல்லவே இல்லையே, முன்னாடியே அவன் ஏமாத்தினான்னு தெரிஞ்சிருந்தானா நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு. இப்ப இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா கோர்ட் எப்படி இதை வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா there has been a material fact and it was concealed. இந்த விஷயத்தை கிரெடிட்டார் சொல்லி இருக்கணும், இல்ல the principal debtor ஆனவர் சொல்லி இருக்கணும். இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் இந்த கண்டினியூன் கேரண்டி டைப்ல
கன்சீல்மெண்ட் ஆர் மிஸ்ரெப்ரசன்டேஷன். ஒரு விஷயத்த நம்ம சொல்லாம மறைக்கிறதும் ஒரு விஷயத்த நம்ம மாத்தி சொன்னானாலோ அது பெருசா அந்த கான்ட்ராக்டையே பாதிக்கும் என்று நம்ம சொன்னோம்னா, அந்த சப்ஜெக்ட் மேட்டரை அது பாதிக்கும்னு சொன்னோம்னா கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் இந்த விஷயங்களால பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த எம்ப்ளாய்மெண்ட் இந்த வேலை விஷயத்துல ஏற்கனவே அவன் திருடன்ற முத்திரையில இருக்கிறதுனாலையும் ஏற்கனவே அந்த இடத்துல திருடி மாட்டிக்கிட்டு வேலையை விட்டு நீக்கிட்டான்ற விஷயம் இந்த கேரண்டார் தெரிஞ்சிருந்தா அவர் கேரண்டி கொடுத்திருக்க மாட்டார். அதனால இந்த ஒப்பந்தம் செல்லுபடி ஆகாது, உத்தரவாதம் கொடுத்தவர் மேல நீங்க கேஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் டிசைட் பண்ணி சொல்லியிருக்கோம். இது ரொம்ப பழைய கேஸுங்க. இது வந்து இங்கிலீஷ் கோர்ட்ஸ்ல லண்டன் ஜெனரல் ஆம்னிபஸ் கம்பெனி வெர்சஸ் ஹாலோவே அப்படின்ற கேஸ்ல ஒரு இதே மாதிரி ஒரு வேலையாளோட நம்பகத்தன்மைக்கு ஒருத்தர் கேரண்டி கொடுத்திருப்பாரு. அவர் வந்து வேலையில கோட்டை விட்டுட்டு எல்லா காசையும் சுருட்டிட்டு போயிருப்பாரு. ஆனா ஏற்கனவே இது நடந்த விஷயமா இருக்கும். இங்க ஒரு விஷயம் மறைக்கப்பட்டதுனால, முக்கியமான விஷயம் மறைக்கப்பட்டதுனால இந்த கேரண்டி கான்ட்ராக்ட் வந்து has gotten vitiated அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் டிசைட் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஆன் த ஷூரிட்டிஸ் லைபிலிட்டி. சரி, கேரண்டார் ஷூரிட்டி அவருக்கு வந்து என்னென்ன லைபிலிட்டிஸ்னு சொன்னோம்னா என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவரோட பொறுப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய ரோல் இஸ் கோ எக்ஸ்டென்சிவ், அதாவது ஒன்று சேர்ந்து போகும். எதோடனா லைபிலிட்டி ஆஃப் த பிரின்சிபல் டெட்டாரோட சேர்ந்து போகும். இப்ப நான் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட் இருக்காரு. இப்ப நான் கடன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய் வாங்குறேன். அதுக்கு இன்னொருத்தர் வந்து உத்தரவாதம் தர்றாரு, சரி நீ 10 ரூபாய் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. அப்படி நான் கொடுக்கலன்னா நான் இது என்னோட ஃப்ரெண்டுக்கு அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. இந்த இடத்துல நான் ஒரு மாசம் கழிச்சுட்டு ஒரு 5 ரூபாய் கொடுத்துட்டேன்னா மை ரோல் will get reduced from 10 to 5. There will be a substantial reduction. இப்ப ஷூரிட்டியோட ரோல் எதுவா இருக்கும்? ஷூரிட்டி வந்து 10 ரூபாய்க்கு வந்து உத்தரவாதம் கொடுக்கணுமா? இன்கேஸ் நான் அந்த 5 ரூபாய் கொடுக்கலன்னா, இல்ல 5 ரூபாய்க்கு மட்டும் அவர் கொடுத்தா போதுமான்னு பார்த்தா அவர் 5 ரூபாய்க்கு கொடுத்தா போதும். தட் இஸ் வாட் வி கால் இட் ஆஸ் கோ எக்ஸ்டென்சிவ் லைபிலிட்டி. இது செக்ஷன் 128ல சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இட் ஆல்சோ டிஸ்கஸஸ் ஆன் த கண்டிஷன் பிரெசிடென்ட். அதாவது இந்த கான்ட்ராக்ட்ல சில விஷயங்களை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாதான் ஷூரிட்டி மேல நீங்க பொறுப்பை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்ன நீங்க பொறுப்பு எல்லாத்தையும் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சில இடத்துல ஒரு ஷூரிட்டி இருக்க மாட்டாங்க, 2 ஷூரிட்டிஸ் இல்ல 3 ஷூரிட்டிஸ் இருப்பாங்க. இப்ப நான் ஒரு 10 கோடி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 கோடிக்கு கேரண்டர்ஸ் 3 பேர். ஒருத்தர் 4 கோடிக்கு கேரண்டி கொடுத்திருக்காரு, ஒருத்தர் 3 கோடி கொடுத்திருக்காரு, இன்னொருத்தர் 3 கோடிக்கு கொடுத்திருக்காரு. சில இடத்துல கான்ட்ராக்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னா 3 பேரும் ஒரு சேர கேரண்டி கொடுத்தாதான் இந்த கடன் வந்து வேலிட், அப்பதான் நான் அந்த கேரண்டியில சைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு அக்ரிமெண்ட் டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப the contract of guarantee will come into play only when all these 3 have entered into the agreement. 3 பேரை விட்டு 2 பேர் மட்டும் தான் சைன் போட்டிருக்காங்க, ஒருத்தர் சைன் போடலன்னு சொன்னா அந்த கேரண்டி பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை 3 பேரும் சேர்ந்து தான் அவங்க சைன் பண்ணணும், இல்ல 3 பேரும் ஒரே டைம்ல அட் த டைம் ஆஃப் என்ட்ரிங் இன்டு த கேரண்டி 3 பேரும் சைன் பண்ணி இருக்கணும் அப்படின்னு வந்தா இந்த டேர்ம் பாதிக்கப்பட்டிருக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் அஃபெக்டிங் த கண்டிஷன் பிரெசிடென்ட். ஒரு முக்கியமான டேர்மோ இல்ல ஒரு முக்கியமான ஒப்பந்த நிபந்தனையை மீறி இருக்கிறதுனால இங்கே உத்தரவாத ஒப்பந்தமும் பாதிக்கப்படும். திஸ் இஸ் நத்திங் பட் நான் கம்ப்ளையன்ஸ் ஆஃப் த கண்டிஷன் பிரெசிடென்ட். இது எல்லா கான்ட்ராக்ட்ஸ்லயும் இருக்கும். கேரண்டியில இட் வில் பி மோர் when there comes the role of co-sureties. அவ்வளவு. அண்ட் இதுல வந்து கேரண்டிஸ்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க எதுல பார்க்கலாம்னா, காம்போசிட் டிகிரின்னு சொல்லுவாங்க, பேங்க் கேரண்டின்னு வரும், அண்ட் ஆல்சோ கோ-ஷூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்னு சொல்லிட்டு வரும். அதாவது இப்ப ஒரு காம்போசிட் டிகிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எஜுகேஷன் லோன் சாதாரணமா நம்ம வந்து நம்ம கோர்ட்ல வந்து ரெக்கவரி ஆஃப் மணி பேங்க் வந்து ஃபைல் பண்ணுது, 1.5 லட்சம் ரூபாய் எஜுகேஷனல் லோன் வாங்கியிருக்காங்க. அங்க வந்து பையனோட படிப்பு செலவுக்காகவும் அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு கேரண்டார் இருக்காங்க. கோர்ட் என்ன பண்ணுதுன்னா கேரண்டார் மட்டும், இது அப்பா அம்மா மட்டும் இல்ல,
கேரண்டாரும் இதுல வந்து ரோல் உண்டு. அதனால 3 பேருக்கிட்ட இருந்தும் நீங்க பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு குழப்பம் வரும். மெயினா காசு வாங்குனது வந்து பிரின்சிபல் டெட்டார் அப்பா அம்மா, பெனிஃபிஷியரி பையன் மைனரா போயிட்டான், சரி ஓகே மைனரை கூட விட்டுரும், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்பா அம்மா கிட்ட இருந்து நான் இப்ப காசு வாங்கணும். இங்க கேரண்டார் இருக்காரு. இப்ப நான் யாருக்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் காசு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிகியூஷன் போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there's no restriction for you to go only against the principal debtor. பிரின்சிபல் டெட்டார்ட்ட தான் நீங்க போய் காசு வாங்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஏன்னா கேரண்டாரும் அவரோட ரோலும் இட் இஸ் கோ எக்ஸ்டென்சிவ் வித் தட் ஆஃப் த பிரின்சிபல் டெட்டார். ஆனா மாரலி நமக்கு என்ன தோணும்னா, என்ன கேரண்டார் அவர் உதவிக்கு தான் வந்திருக்காரு, எதுக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுவோம்? இப்ப பிரின்சிபல் டெட்டார் இருக்காருன்னா முதல்ல கடன் வாங்கினவன்ட்டு இருந்து எல்லா காசையும் வாங்கிடுவோம், அதுக்கப்புறம் கேரண்டார்ட்ட போனோம்னா அது வந்து லீகலி நாட் நெசசரி. இந்த விஷயத்தை தான் பேங்க் ஆஃப் பீகார் வெர்சஸ் தாமோதர் பிரசாத் அப்படின்ற கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய டேர்ம்ஸ் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வேஷன் கொடுத்திருக்கோம்னா, the surety is a guarantor and it is his business to see that the principal pays, not that of the creditor. ஸோ பிரின்சிபல் டெட்டார் வந்து காசு கொடுக்கணும்ன்றதை பார்க்கறது தான் கேரண்டரோட வேலை. அதனால காம்போசிட் டிகிரி இருக்குன்றதுனால நீங்க கேரண்டாரோட லைபிலிட்டி போச்சுன்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் பிரின்சிபல் டெட்டார்ட்ட தான் போகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த விஷயத்த இன்னொரு சுப்ரீம் கோர்ட் கேஸ்லயும், அதாவது எஸ்பிஐ வெர்சஸ் இண்டெக்ஸ் போர்ட் ரெஜிஸ்டர் 1992 3 SEC 159, இந்த கேஸ்லயும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, if the composite degree is both personal as well as mortgage degree without any limitation, then he cannot be forced to first exhaust the mortgage degree and go for recovery if insufficient. ஸோ இது என்ன சொல்லியிருக்கோம்னா, மார்ட்கேஜ் டிகிரி பிரின்சிபல் டெட்டார் மேல இருக்கு, இன்னொரு டிகிரியும் கேரண்டார் மேல இருக்கு. அப்படி இருக்கையில நீங்க கிரெடிட்டார் கிட்ட பணம் கொடுத்தவர்கிட்ட நீங்க முதல்ல மார்ட்கேஜ் டிகிரி தான், அதாவது பிரின்சிபல் டெட்டார் மேல இருக்கக்கூடிய டிகிரியை தான் செயல்படுத்தணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அண்ட் இன்னொரு கேஸ்ல இருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா, எஸ்பிஐ வெர்சஸ் சக்சாரியா சுகர் மில்ஸ் லிமிடெட் ஏஆர் 1986 SC 868, இதுலயும் இந்த மாதிரி காம்போசிட் டிகிரிஸ் வர்றதுனாலையும் இல்ல பிரின்சிபல் டெட்டாரோட ரோல் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு சொல்றதுனாலையும் கேரண்டாரோட லைபிலிட்டி டிஸ்சார்ஜ் செய்யப்படல. ஸோ நீங்க கேரண்டார் கிட்டையும் ப்ரொசீட் பண்ணலாம், பிரின்சிபல் டெட்டார்ட்டையும் ப்ரொசீட் பண்ணலாம், நீங்க 2 பேர் மேலேயும் கூட ப்ரொசீட் பண்ணலாம். தட் இஸ் வெரி டிஃபரெண்ட். அப்படி பார்த்தா நமக்கு மாரலி தோணக்கூடிய விஷயம், சரி உதவிக்கு நான் வந்தேன், கடைசியில எனக்கே வந்து சிரமமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். அப்பதான் 2 rights will come into play. ஒன்னு, the doctrine of subrogation. Doctrine of subrogation is very simple. இங்க நான் வந்து உனக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கேன், நீ தப்பு செஞ்சுட்டா உனக்கு பதிலா நான் அமௌண்ட் கொடுக்குறேன். இப்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு யாரு வந்து ஈடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யாரு தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் ஈடு கட்டணும். ஸோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு உத்தரவாதம், சரி நான் ஒரு கேரண்டி கொடுக்குறேன், என்னோட ஃப்ரெண்டு 10 ரூபாய் வாங்கியிருக்காரு, நான் கேரண்டி கொடுக்குறேன், இது அவரு பணம் கட்ட முடியலன்னா நான் கொடுத்துட்றேன். ஸோ பணம் கொடுத்தவர்கிட்ட நான் 10 ரூபாய் கொடுத்துட்றேன். இப்ப எனக்கு 10 ரூபாய் லாஸ். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ வில் டேக் ஆர் ஐ வில் கெட் இன் டு த ஷூஸ் ஆஃப் த கிரெடிட்டர். பணம் கொடுத்தவருடைய காலணிகளுக்குள் செல்வது. ஐ வில் டேக் த பொசிஷன் ஆஃப் த கிரெடிட்டர். நான் இப்ப கிரெடிட்டரா இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் ரெக்கவர் த அமௌண்ட் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு கிட்ட 10 ரூபாய் நீ இப்ப கொடு, நான் அவனுக்கு கொடுத்துட்டேன்ல, எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். This is called the doctrine of subrogation and this is my right. And second right நீங்க பாத்தீங்கன்னா, here other legal actions நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். ஒரு ரெக்கவரி இது இருக்கட்டும், அண்ட் சில இடத்துல வந்து யூ கேன் கோ ஃபார் இன்ஜங்ஷன்ஸ், அந்த லீகல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உண்டு. இல்ல இன்னொரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, பேங்க் கேரண்டி. பேங்க் கேரண்டிஸ் எல்லாமே ஒரு மர்ச்சன்ட் இல்ல ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய சேல் அமௌண்ட் இல்ல ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விஷயங்கள்ல பேங்க் கேரண்டின்றதை யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு அப்சல்யூட் கேரண்டி. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, யுவர் லயபிலிட்டி வில் நாட் பி டிஸ்சார்ஜ்
or will not be completely dependent on the activities of the principal debtor and also the creditor. பிரின்சிபல் கிரெடிட்டாருக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கட்டும், அது அவசியம் இல்லை. பேங்க் கேரண்டின்றது அப்சல்யூட் ஆனது. ஸோ ஏதாவது ஒன்று பிரச்சனைனாலும் பேங்க்கான நீ கேரண்டி கொடுத்ததுனால யூ மஸ்ட் டிஸ்சார்ஜ் யுவர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேங்க் கேரண்டி இன்னும் ஒரு ஸ்பெஷல் பிரின்சிபலா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப ஹிந்துஸ்தான் ஸ்டீல் ஒர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் வெர்சஸ் தாராபூர் அண்ட் கம்பெனி 1996 5 SCC 34. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பேங்க் கேரண்டின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் அண்ட் டிஸ்டிங்க்ட் கான்ட்ராக்ட் பிட்வீன் த பேங்க் அண்ட் த பெனிஃபிஷியரி, யார் வந்து பயனடைகிறாங்களோ, அண்ட் இஸ் நாட் குவாலிஃபைட் பை தி அண்டர்லைன் டிரான்சாக்ஷன். சொன்ன மாதிரி த டிரான்சாக்ஷன் பிட்வீன் த பிரின்சிபல் டெட்டார் அண்ட் கிரெடிட்டர் and the primary contract between the person at whose instance the bank guarantee is given and the beneficiary. So bank guarantee is nothing but an independent and absolute thing which is not affected by the previous contract between the principal debtor and creditor. And இன்னொரு விதமான கேரண்டி நீங்க பாத்தீங்கன்னா கண்டினியூயிங் கேரண்டி. சில கேரண்டிஸ்ல வந்து அமௌண்ட் இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சில கேரண்டிஸ் வந்து கான்டக்ட், முன்னாடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இந்த வேலையாள் வந்து கடைசி வரைக்கும் ஒழுங்கா வேலை செய்வாரு அப்படின்னு சொன்னா திஸ் இஸ் அ கண்டினியூயிங் கேரண்டி. ஏன்னா ஒரு மாசம் அவர் ஒழுங்கா ஒர்க் பண்ணலாம், 2 மாசம் ஒழுங்கா ஒர்க் பண்ணலாம், இல்ல 45 வருஷம் கூட ஒழுங்கா ஒர்க் பண்ணலாம். அவரோட ஒர்க் நேச்சர் வந்து இட் வில் பி ஆன் அ கண்டினியூயிங் லெவல். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் எ கண்டினியூயிங் கேரண்டி. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க என்ன இதுல பார்க்கணும்னா த லிமிடேஷன் ஆஸ்பெக்ட். மற்ற நீங்க லிமிடேஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 3 years யூஸ்வலா ரெக்கவரி ஆஃப் மணிக்கு வந்து லிமிடேஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கேரண்டிலையும் 3 years இஸ் அ யூஸ்வல் ப்ரிஃபர்ட் லிமிடேஷன் டைம். when it will start from the date on which the letter of guarantee was executed. இது ஆனா ஓல்டு பிரின்சிபல்ங்க. முன்னாடி கேரளா கோர்ட் டிஸ்கஷன்ஸ் தான் அவ்வளவு இருந்தது. இப்ப the position has sufficiently changed. And now we go to the principle of joint debtors and suretyship. Section 132. Two people are principally liable to a third party, but there is a contract of guarantee. Then, in case of default, one of the principal debtors must stand as surety. Then the first contract is not affected by the second contract, though third party is aware of. இப்ப 2 guarantors இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிரெடிட்டார்ட்ட சரி நான் வந்து இந்த அமௌண்ட் பேமெண்ட்டுக்கு கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து ரெண்டு வந்து பிரின்சிபல் டெட்டார்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த அமௌண்ட்டுக்கு கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் டெட்டார், அதாவது 2 பேர் கடன் வாங்குறாங்க. ஒருத்தர் வந்து கடன் வாங்குறவருக்கே நான் வந்து கேரண்டாரா இருக்கேன்னு சொன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து இஸ் கம்ப்ளீட்லி இம்மெட்டீரியல். ஏன்னா கிரெடிட்டாரோட அல்டிமேட் பர்பஸே அவர் வந்து காசு வாங்குறதுல மட்டும்தான் இருக்கும். காசு நீ எனக்கு கொடுக்கணும், யாரு கடன் வாங்கினாங்களோ அவங்க எனக்கு கொடுக்கணும். ஸோ 2 பேருக்கிட்ட இருந்து நான் அமௌண்ட் கலெக்ட் பண்ணோம்னா உங்க 2 பேருக்குள்ள என்ன கான்ட்ராக்ட் இருக்கோ அது எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 132. இங்க ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது அல்டிமேட்டா இட் இஸ் எ மெத்தட் டு டிஃப்ராட் த கிரெடிட்டர். இப்ப கிரெடிட்டர் கிட்ட வந்து இது ஒரு மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருக்கு, வேணும்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, அதனால இது ஒப்பந்தத்தையே பாதிக்கும்னு நான் சொன்னா த கிரெடிட்டர் கேன் ஈஸிலி சே, முதல்ல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு அமௌண்ட் கொடுக்கணும். அமௌண்ட் கொடுக்க முடியலன்னா இந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன ஒப்பந்தம் வேணா இருக்கட்டுமே, எனக்கு கொடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து இங்க காசு மட்டும்தான், அதை நீங்க கொடுத்துட்டு ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் செக்ஷன் 132ல வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இப்ப ஷூரிட்டி வந்து இட் இஸ் எ ரிஸ்கி பொசிஷன். ஏன்னா அல்டிமேட்டா பார்த்தா என்ன ஒரு பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் ரெக்கவர் பண்ணுவீங்க. அதே மாதிரி கடனாளி வந்து சுத்தமா அவரால் காசு கொடுக்க முடியலன்னா பிரச்சனை ஆயிடும், அவன்கிட்ட இருந்து என்னால வாங்க முடியாது. இப்ப எனக்கு என்னங்க ரிலீஃப் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப யூ கேன் கோ ஃபார் டிஸ்சார்ஜிங் யுவர் ஷூரிட்டி. எப்ப எனக்கு இந்த ரிஸ்கே வேணாம், நான் ஒதுங்கிக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனையிலேயே நான் வரலன்னு சொல்லி நீங்க முடிவு பண்றீங்க, இல்ல ஒரு கேரண்டார் முடிவு பண்றாருன்னா he can choose these options. ஒன்னு ரெவகேஷன், அதாவது இந்த கேரண்டி வந்து வேணா இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன் போதும் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிக்கிறது.
செகண்ட் ஒன் டெத் ஆஃப் த ஷூரிட்டி. இப்ப அந்த கேரண்டாரே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தட் கேரண்டி வில் நாட் கம் இன் டு பிளே. அண்ட் மூணாவது ஒன் வேரியன்ஸ், அதாவது அந்த ஒப்பந்தத்துல ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் பட்சத்துல. அண்ட் ரிலீஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரின்சிபல் டெட்டர், இது எல்லாம் இந்த 4 டைப்ஸ்ல வந்து யூ கேன் டிஸ்சார்ஜ் யுவர் லயபிலிட்டி. ஸோ வாட் இஸ் ரெவகேஷன்? ரெவகேஷன் சொல்லிட்டு பார்த்தோம்னா யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் த கான்ட்ராக்ட். ஆனா இது வந்து கண்டினியூயிங் கேரண்டியில மட்டும்தான் உங்களால கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஏ இஸ் liable to give 10,000 rupees to B. பிக்கு 10,000 ரூபாய் அவர் கொடுக்கணும். சி வந்து ஏக்கு கேரண்டியா நிக்கிறாருன்னா இங்க ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான். இப்ப அவர் கேரண்டாரா இருக்காருன்னா பின்வாங்க முடியாது. இந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அவர் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகும். ஆனா இதுவே இப்படி வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய் ரெண்ட் ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷம் வந்து அவர் ரெண்ட் கொடுப்பாரு, அதுக்கு நான் கேரண்டினா நடுவுல ஒரு 6 மாசம் இருக்கிறப்ப he can stop. இல்லங்க நான் 6 மாசத்தோட நிப்பாட்டிக்கிறேன், 6 மாசத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லுங்க, 60,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், இதுக்கு மேல என்னால கேரண்டி கொடுக்க முடியாதுன்னா he can stop if it is a continuing guarantee. ஆனா நீங்க ஸ்டாப் பண்றதும் you cannot stop abruptly. As lawyers we know a sufficient or a reasonable notice period must be given. இதுதான் செக்ஷன் 130ல சொல்லுது. And then death of surety. இப்ப டெத் ஆஃப் ஷூரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அவர் காலத்துக்கு இருக்கிற வரைக்கும் இருந்த லயபிலிட்டில இருந்து தப்பிக்க முடியாதுங்க. இப்ப இதே ரெண்ட் இதுல 6 மாசம் ஆச்சு, the contract has been broken because of the death of the surety-னா அந்த 60,000 ரூபாய்க்கு வந்து அவரு கடமைப்பட்டிருக்காரு தான். எப்படி நீங்க வந்து அமௌண்ட் அவங்க கிட்ட இருந்து கிளைம் பண்ணலாம்னா அவங்க லீகல் ஹேர்ஸ் கிட்ட இருந்து நீங்க அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம். So the death will stop at the point where the transaction is broken. இதுவும் கண்டினியூயிங் கேரண்டியில தான் வரும். இதே மாதிரி அந்த 10,000 ஹோல் டிரான்சாக்ஷன் ஒரு டிரான்சாக்ஷனா இருந்ததுன்னா அங்க we can go for complete recovery from the legal hairs. Variance is discussed in section 133. அதுக்கு முன்னாடி டெத் வந்து 131ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. So what is variance? From the name itself it is evident. ஒப்பந்தத்துல பெரிய மாறுதல்கள் இருக்கும் பட்சத்துல, இப்ப சொன்ன மாதிரி பிரின்சிபல் டெட்டார் கிரெடிட்டாருக்குள்ள அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல இந்த அமௌண்ட் வந்து கொடுக்கவே வேணாம், இந்த செட் ஆஃப்ல வந்து முடிஞ்சிருச்சு, இல்ல இந்த மாதிரி அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா நான் குட்ஸா நான் கொடுத்துட்றேன், கிரெடிட்டா கொடுத்துட்றேன், இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்க கேரண்டாட்டா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டர் கண்ணாப்டான்னு மாத்தணும்னா தட் வில் அமௌண்ட் டு வேரியன்ஸ். அண்ட் அதுவும் இட் இஸ் அ கிரவுண்ட் டு டிஸ்சார்ஜ் த லயபிலிட்டி ஆஃப் ஷூரிட்டி. அதுக்கு அடுத்தது அண்ட் வேரியன்ஸ் ஆப்வியஸ்லி இப்ப இந்த மாறுதல்கள் வந்து ஷூரிட்டிக்கு தெரிஞ்சு இருந்ததுன்னா தென் யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் யுவர் லயபிலிட்டி. இப்போ ஷூரிட்டிக்கு தெரியாம அது மாத்தினா திஸ் வில் அஃபெக்ட் த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி. அதுக்கு அடுத்தது ரிலீஸ் ஆர் டிஸ்சார்ஜ். ஸோ ரிலீஸ் ஆர் டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரின்சிபல் டெட்டர் இது வந்து செக்ஷன் 134ல சொல்லியிருக்காங்க. இப்ப பிரின்சிபல் டெட்டார் இருக்காரு, நம்ம ஆல்ரெடி யூ கேன் லிங்க் இட் வித் 128. 128ல the role of the guarantor is co-extensive. The liability of guarantor is co-extensive with that of the principal debtor. இப்ப பிரின்சிபல் டெட்டாருக்கே அவர் காசு கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துருச்சுன்னா வாட் இஸ் த ரோல் ஆஃப் கேரண்டர்? 0 rupees கொடுக்கணும்னா இவரும் 0 rupees. So if the person is discharged then there is no need to continue with the contract. அங்க ஷூரிட்டியோட ரோல் க்ளோஸ் ஆயிடுச்சு. And then release. So what is release அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா if there is a compromise that is accepted, இல்ல இந்த அமௌண்ட் வந்து நான் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு a release of a part or whole of the transaction will definitely discharge the liability to that extent. இப்ப 10,000 ரூபாய்ல 5,000 ரூபாய் நீ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னா என்னோட அமௌண்ட் is reduced to 5,000. So there has been a release of a part of the transaction. And then சில இன்னொரு டைப் ஆஃப் டிஸ்சார்ஜும் இருக்கும். அது வந்து ஆக்ட் ஆர் ஒமிஷன் ஆன் த பார்ட் ஆஃப் த பிரின்சிபல் டெட்டார். இப்ப ஒரு கிரெடிட்டார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இருந்து இந்த பிரின்சிபல் டெட்டார் வந்து அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள்ல இருந்து தவறிட்டாரு, இல்ல சில விஷயங்களை அவர் செய்யணும் ஆனா அது செய்யாம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல that will affect the role between the principal debtor and creditor. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு
ஒரு குட்ஸை வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருளை வந்து விற்கணும், அது மூலியமா வரக்கூடிய அமௌண்ட்டை தான் நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏ வந்து ஒத்துக்கிறாரு. சரி ஓகே, நான் இந்த அமௌண்ட்டை வித்து பிக்கு கொடுக்க வேண்டிய காசை நான் கொடுத்துடுறேன், சி வந்து எனக்கு கேரண்டியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிச்சுவேஷன். ஏ அமௌண்ட்டை விற்காம அவர்கிட்டயே வச்சுக்கிறாருன்னா, ஹியர் ஏ இஸ் நாட் டூயிங் த ஆக்ட் விச் ஹி இஸ் சப்போஸ் டு டூ. அவர் செய்ய வேண்டிய ஆக்டை அவர் செய்யாம இருக்கிறதுனால, செய்யாம இருக்கிறதுனால இங்க கான்ட்ராக்ட் பாதிக்கப்படும். திஸ் வில் ஆல்சோ டிஸ்சார்ஜ் த ரோல் ஆஃப் த கேரண்டர். ஏன்னா கேரண்டர் வில் பி ஆன் த பிலீவ் தட் ஹி வில் டூ திஸ் ஜாப் அண்ட் மை லைபிலிட்டி வில் பி ரெடியூஸ்ட். அந்த ரோல் பண்ணாமலையோ இல்ல பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணானாலோ அது ஒப்பந்தத்தை பாதிக்குமானால் அந்த அளவுக்கு அந்த ஒப்பந்தத்தில் இருந்து surety will be discharged. And then சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கு, லைக் there will be a detailed discussion on the rights of surety against the principal debtor, rights of surety against the creditor. ஏன்னா நீங்க அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் வந்து 3 பேரை இன்வால்வ் பண்ணி இருக்கக்கூடிய 3 விதமான கான்ட்ராக்ட், ஒரு முக்கோணம் வடிவுள்ளன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இங்க the role of creditor with principal debtor will be just an amount transaction, and the role of creditor with the guarantor will be like recovery alone. In case of default la da creditor will come to the guarantor, principal debtor tanda main contractor. இதுவே ரோல் ஆஃப் கேரண்டர் நீங்க பாத்தீங்கன்னா பிரின்சிபல் டெட்டார் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் ரிலேஷன்ல தான் இருக்கும். எப்ப எக்ஸசைஸ் பண்ணுவார்னா இஃப் ஹி ஹாஸ் இன்கர் த லாஸ், இவர் காசு கிரெடிட்டார் கொடுத்தாதான் பிரின்சிபல் டெட்டார்ட்ட போய் கேட்க முடியும். அதே மாதிரி கேரண்டாருக்கும் கிரெடிட்டாருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் டிஃபால்ட் இருந்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி பிரின்சிபல் டெட்டார்ல பாத்தீங்கன்னா இங்க ட்ரஸ்ட் பேசிஸ்ல இருக்கேன் அண்ட் கிரெடிட்டார் கிட்ட அமௌண்ட் பேசிஸ்ல இருக்கேன். ஸோ இட் வில் பி மோர் லைக் அ 3 டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் that are bound to 3 people. So இங்க ரைட்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா 3 விதமா பிரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட்ஸ் ஆஃப் ஷூரிட்டி அகைன்ஸ்ட் த பிரின்சிபல் டெட்டார். ஒரு கேரண்டி கொடுக்கிறவர் கடனாளி கிட்ட அவருக்கு இருக்கக்கூடிய உரிமைகள். 1 சொன்ன மாதிரி சப்ரகேஷன் அமௌண்ட்டை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன், இம்ப்ளைட் இண்டெம்னிட்டி. அதாவது இது மாரல் ஆஸ்பெக்ட் தான். செக்ஷன் 145 டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, சப்ரகேஷன் 140 இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து காசு ஒருத்தருக்கு கொடுக்குறேன், உத்தரவாதமா அதை வந்து இன்னொருத்தருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் பாதிக்கப்பட்டிருப்பேன். எனக்கு ஐ எம் என்டைட்டில் டு ஃபேஸ் மை லாசஸ், டு மீட் மை லாசஸ். ஸோ ஹியர் கம்ஸ் த ரோல் ஆஃப் இம்ப்ளைட் இண்டெம்னிட்டி. அது என்னன்னா ஐ கேன் ரெக்கவர் ஃப்ரம் மை பிரின்சிபல் டெட்டார் விச் எவர் தட் ஐ ஹாவ் ரைட்ஃபுல்லி பெய்ட். ஒரு அமௌண்ட் நான் கொடுத்துருக்கேன்னா அந்த அமௌண்ட்டை நான் பிரின்சிபல் டெட்டார்ட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், நான் கேஸ் போடணும்ன்றது அவசியம் இல்லை. ஸோ இந்த 2 ரைட்லயும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, சப்ரகேஷன்னா ஐ வில் பி டேக்கிங் ஆக்ஷன், 145ல தேர் வில் பி அன் இம்ப்ளைட் இண்டெம்னிட்டி, தேர் இஸ் நோ நீட் தட் ஐ ஹேவ் டு டேக் ஆக்ஷன். ஆனா தேர் இஸ் அன் இம்ப்ளைட் ரைட் டு மீ. பட் ஆனா இது ப்ராக்டிக்கலா நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் வி கோ ஃபார் அ கேஸ் வி won't be getting the amount. And in this world அல்டிமேட்டா அமௌண்ட் வந்து நம்ம கேஸ் போடலன்னா நமக்கு காசு கிடைக்காது. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரைட்ஸ் ஆஃப் ஷூரிட்டி அகைன்ஸ்ட் கிரெடிட்டர். சரி, இப்ப டிஃபால்ட்ல ஐ ஹாவ் டு கிவ் த அமௌண்ட் டு கிரெடிட்டர். யாரு பணம் கொடுத்தாரோ அவருக்கு நான் உத்தரவாதம் கொடுத்த அடிப்படையில காசு கொடுத்தாகும். ஆனா எனக்கும் சில ரைட்ஸ் இருக்கு, லைக் செக்ஷன் 141 ரைட் டு செக்யூரிட்டிஸ். என்ன செக்யூரிட்டிஸ்னா, இது அந்த கிரெடிட்டாரோட அமௌண்ட்டோ இல்ல அந்த கிரெடிட்டாரோட ப்ராப்பர்ட்டி மேலேயோ ஒரு ரைட் எனக்கு கிரியேட் ஆகும். இது வந்து இட் இஸ் இம்மெட்டீரியல் வெதர் த ஷூரிட்டி நோஸ் அபவுட் திஸ் ரைட் ஆர் நோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கிரெடிட்டார் அண்ட் பிரின்சிபல் டெட்டாருக்குள்ள ஒரு சின்ன டிரான்சாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் கெட்டிங் டு த ஓல்ட் எக்ஸாம்பிள், ஏ வந்து பிக்கு 10,000 rupees கொடுக்கணும். சி இஸ் அ கேரண்டர் ஹியர். ஆனா அதுக்கப்புறம் சிக்கு என்ன தெரிய வருதுன்னா, பிஏ வந்து 5,000 rupees ஏக்கு கொடுக்கணும். அப்படின்னு பாக்குறப்ப நான் 5,000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதும். பிகாஸ் ஐ கேன் டேக் த ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் செட் ஆஃப் கவுண்டர் கிளைம் அண்ட் ஹியர் ஐ வில் பி ஹேவிங் த ரைட் டுவர்ட்ஸ் தட் செக்யூரிட்டி அமௌண்ட். இப்போ ஒரு
இது கவுண்டர் கிளைம்க்கு கரெக்டா இருக்கும், செட் ஆஃப்க்கு கரெக்டா இருக்கும். இப்ப ஒரு அமௌண்ட் வந்து இட் இஸ் லைங் ஆஸ் டெபாசிட் விச் பிலாங்ஸ் டு பிரின்சிபல் டெட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிரெடிட்டார் ஒரு டெபாசிட் அமௌண்ட்டை வச்சிருக்காரு பிரின்சிபல் டெட்டார் ஓடுதுன்னா, அங்கேயும் ஐ கேன் சே இங்க பாருங்க பிரின்சிபல் டெட்டாரோட அமௌண்ட் உங்ககிட்ட இருக்கு, அதை நீங்க வந்து உங்க அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க, கழிச்சுக்கோங்க. நான் ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் கொடுக்குறேன்னா ஐ எம் எக்ஸசைசிங் மை ரைட் டு செக்யூரிட்டி ஹியர். இதுல நீங்க என்ன கேஸ் யூஸ் பண்ணலாம்னா, பர்வதேனி பூஷையா வெர்சஸ் போட்லேரி சூரியநாராயணா. இது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி. பட் ஹியர் வாட் வில் பி யுவர் ரோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 ஷூரிட்டிஸ் இந்த கேஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து அமௌண்ட் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஆனா 2 ஷூரிட்டிஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப 3வது ஷூரிட்டி அமௌண்ட் கொடுக்காததுனால கிரெடிட்டார் என்ன சொல்ற, இது பிரின்சிபல் டெட்டார் என்ன சொல்றான்னா, நோ 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 நீங்க எப்படி ரெக்கவரி என்கிட்ட வரலாம், 3 பேரும் ஷூரிட்டிஸ் கொடுத்திருந்தாதான் ஃபுல் லயபிலிட்டி எனக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டெஸ்ட் பண்றாரு. ஆனா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, சரி நீ கொடுத்த 3 பார்ட் பேமெண்ட்ல 3 பார்ட்ஸ்ல 2 ஷூரிட்டிஸ் அவங்க லயபிலிட்டியை கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. இட்ஸ் அ ஹோல் டிரான்சாக்ஷன். So you are bound to give the amount to the other side அப்படின்னு சொல்லிட்டு 3 ஷூரிட்டியில 1 விட்டுரு, 2 முடிஞ்சிருச்சுல, அதை நீ வந்து கம்ப்ளை பண்ணிடுன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் டெட்டாருக்கு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி the rights are 3. One is set off or counter claim, and second one வந்து right to share reduction முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி, and third one is right to securities. இது எல்லாமே 141ல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தேர்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ரைட்ஸ் அகைன்ஸ்ட் கோ-ஷூரிட்டிஸ். ஏன்னா ஷூரிட்டி ஒருத்தர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய ஷூரிட்டிஸ் இருக்கலாம். அப்படி இருக்கிறப்ப வாட் வில் பி யுவர் ஃபர்ஸ்ட் ரைட்? ஆட்டோமேட்டிக்கா ஐ வில் கோ ஃபார் ரைட் டு கான்ட்ரிபியூஷன். இப்போ 4 ஷூரிட்டிஸ் இருக்காங்கன்னா நான் எதுக்குங்க 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாயும் நான் கொடுக்கணும், நான் 2,500 கொடுக்குறேன், அவங்களாம் 2,500 கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் ஹியர் யுவர் அனதர் ரைட் வில் பி யுவர் ரைட் டு லிமிட் டு. இப்ப 4 ஷூரிட்டிஸ் இருக்காங்க, அதே 10,000 ரூபாய். ஒருத்தர் 5,000 ரூபாய் கொடுத்திருக்காரு, ஒருத்தர் 3,000, ஒருத்தர் வந்து 1,500, ஒருத்தர் 500 அப்படின்னு சொன்னா இந்த ஷூரிட்டிஸோட டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கடைசியில கொடுத்தவர் 500 ரூபாய் கொடுத்தா போதும், அதோட முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அது ப்ரொபோர்ஷனேட்டா மாறிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த ரைட் டு கான்ட்ரிபியூஷன். இது செக்ஷன்ஸ் 146 அண்ட் 147ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஓவர்வியூல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டி தெளிவா புரிஞ்சிடும். அண்ட் வை திஸ் இஸ் கமிங் அண்டர் த ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ். ஏன்னா யூஸ்வல் கான்ட்ராக்ட்ஸ்ல 2 பேரு கன்சிடரேஷன் இருக்கணும், ப்ராமிஸ் இருக்கணும், அண்ட் 2 பார்ட்டிஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், ஆப்ஜெக்ட் வந்து லீகலா இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இண்டெம்னிட்டி அண்ட் கேரண்டியில இட் இஸ் சம்வாட் லைக் அ ரிவால்விங் ஒன். ஒருத்தரோட ரோல் இன்னொருத்தர் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த 2ஐயும் நம்ம கிளப் பண்ணிட்டு சேர்ந்து பார்த்தோம். And what is the difference between the indemnity and guarantee? First one is a number of parties. Indemnity la 2 பேரு, guarantee la 3 பேரு. And second one is the collateral nature. Indemnity la வந்து collateral or co-extensive இதுல இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா guarantee la it is co-extensive. And number of contracts நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி indemnity la ஒரு கான்ட்ராக்ட் தான் அல்டிமேட்டா. ஆனா guarantee la it is 3 contracts. And contingency. Indemnity-ல there will be a contingency. இது நடக்கும், நடக்காமலே இருக்கலாம். Guarantee-ல it is very simple. Default வந்தா மட்டும்தான் அந்த ரோல் வரும். ஆனா இந்த அஷூரன்ஸ் டிஃபால்ட் வரும், இந்த அஷூரன்ஸ் உங்களால indemnity-ல கொடுக்க முடியாது. Now let us go to the next topic. So இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா you can let me know. Okay, then are we going with the next topic? Yes sir, சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து அக்ரிமெண்ட், இது ஒரு கேஸ், எனக்கு வந்த கேஸ் தான் ஆக்சுவலா. என்னன்னா ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்க, 3 பேர் சேர்ந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஓகே சரிங்களா? இதுல என்னன்னா 2 பேத்துக்கு செட்டில் பண்ணிட்டாரு, 3வது ஆளுக்கு செட்டில் பண்ணல. ஓகே சரிங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஒர்த் வந்து 1 crore சார், 1 CR. ஓகே சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து 25 lakhs 50 lakhs கொடுத்துருக்காங்க. ஓகே
ஒருத்தர் வந்து 50 lakhs மாத்திரம் கொடுத்துருக்காரு. ம் இந்த 25 lakhs சின்ன அமௌண்ட்டுங்கிறங்காட்டிக்கு அவர் செட்டில் பண்ணி விட்டாரு. ஓகே 50 lakhs இன்னொருத்தர் கொடுக்கணும் இல்லைங்களா டோட்டலா, ம் அத வந்து செட்டில் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த கேஸ எப்படி டீல் பண்றது? சார் இது கேரண்டி மாதிரி நீங்க சொல்றீங்களா இல்ல ஒரு இல்ல அக்ரிமெண்ட்ல சார், இது 3 வந்து பேரு? ஒரு அக்ரிமெண்ட் சார். ஒரு லேண்ட் பர்ச்சேஸ்க்கு உண்டான அக்ரிமெண்ட் சார் ஆக்சுவலா. இதுல ஐ வந்து திங்க் என்ன அது சொல்றாருன்னா, என்கிட்ட வந்த கிளையண்ட் என்ன சொல்றாருன்னா, சார் ஃபர்ஸ்ட் 50 lakhs நான் தான் போட்டு அக்ரிமெண்ட் போட்டேன். ஃபர்ஸ்ட் 50 ம் lakhs நான் தான் குடுத்துருக்கேன். ரெண்டாவது அவங்க 2 பேரும் 25 lakhs குடுத்தாங்க. எனக்கு ம் செட்டில் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு செட்டில் பண்ணியிருக்கணும். ம் ஆனா எனக்கு செட்டில் பண்ணாம அமௌண்ட் வேல்யூ கம்மியா இருக்குங்கிறாடி அவங்க 2 பேத்துக்கு செட்டில் பண்ணிட்டாரு. எனக்கு செட்டில் பண்றதுக்கு டைம் கேட்கறாரு. 1 இயர் 2 இயர்ஸ்ங்கிற மாதிரி இழுக்கிறாரு. ம் இத எப்படி சார் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து வந்தாரு. த்ரூ கோர்ட் ப்ரொசீடிங் மூலியமா எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் ம் அதான் கேட்டிருக்கேன் சார். ஓகே டன் சார். சார் இது நம்ம அட் த எண்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா ஐ திங்க் இட் இஸ் நாட் கம்மிங் அண்டர் த கேரண்டி இந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்குள்ள இல்ல. ஸோ வி வில் டிஸ்கஸ் அட் த எண்ட். இஸ் இட் ஓகே சார்? ஓகே சார், ஓகே சார். ஓகே ஃபைன் சார். ரைட். எஸ். ஓகே தென் now we are going to the topic of bailment and pledge. இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, அடகுன்றது வந்து ஒரு விதமான ஒப்படைப்பு. Pledge is nothing but a special bailment. Already bailment is a special contract. Pledge is a special bailment. So that is what. So what is bailment? Bailmentன்றது ஒன்றும் இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை இன்னொருத்தர்கிட்ட இந்தாமா வச்சுக்கோ, இது இந்த விஷயத்துக்காக இதை பயன்படுத்தி எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு சொல்றதுதான் bailment. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வில் பி, தங்க நகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஜுவல்லரி கிட்ட கொடுத்துட்டு இதுல எல்லாமே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷா பாலிஷ் பண்ணி ஒரு புது ஸ்டோன்ஸ் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா we are bailing our goods to that person. இந்த கோல்ட் ஜுவல்ஸை நான் கொடுக்கறதுனால நான் பெயிலார், யாருக்கிட்ட கொடுக்குறேனோ அவங்க பெயிலி. இந்த கோல்டு ஜுவல் இஸ் அ பெயில்டு குட். அண்ட் வை இட் இஸ் நோன் ஆஸ் த பெயில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பர்பஸ்க்காக நான் கொடுக்குறேன். இந்த குட்ஸை வந்து அவங்க பாலிஷ் பண்ணி கொடுக்கணும், இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் ஷைனிங்கா பண்ணி கொடுக்கலாம், இல்லை அதை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்பஸோட நான் கொடுக்குறேன். ஸோ ஹியர் there are 3 important aspects. ஒன்னு, there's a delivery of good. Second one, it is for the purpose. Third one, it must comply with my directions. நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதுதான் ஒப்படைப்பு. அண்ட் ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கஸ்டடியில பர்பஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப அதே கோல்டு ஆர்னமெண்ட்டை என்னோட தம்பி கிட்ட கொடுத்துட்டு, தம்பி அப்படியே வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, அண்ணன் வந்து கேட்கறப்ப கொடுன்னு சொன்னா, ஹியர் இட் இஸ் நாட் பெயில்மெண்ட். இட் இஸ் நீங்க சேஃபா வச்சுக்கணும்னு சொல்லி இருக்கிறது. இட் இஸ் நாட் அ பர்பஸ். தேர்ஸ் நோ ரோல் டன். ஸோ திஸ் வில் பிகம் எ கஸ்டடி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க கொண்டு போனோம்னா பேங்க் லாக்கர். ஏன்னா பேங்க் லாக்கர்ல வந்து நீங்க என்ன விஷயங்களை வேணா வைக்கலாம். நீங்க கோல்டும் வைக்கலாம், இது காஸ்மெட்டிக்ஸும் வைக்கலாம், இல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போய் வைக்கலாம். ஒரு புக்கை கூட வைக்கலாம், டைரி கூட வைக்கலாம். ஸோ அது காணா போயிருச்சு அப்படின்னு சொன்னா, திஸ் won't come under the category of bailment. ஏன்னா உள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது. அவங்களோட ரோல் இஸ் ஜஸ்ட் டு கீப் இட் சேஃப். இட் இஸ் நத்திங் பட் a custody. So bailment is different from custody. Where it is explained. செக்ஷன் 148ல பாத்தீங்கன்னா பெயில்மெண்டோட எசென்ஷியல்ஸ் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் இங்க பாத்தீங்கன்னா, இப்ப பெயில்மெண்ட்ல த எசென்ஷியல் இஸ் டெலிவரி ஆஃப் த பொசிஷன். என்னோட குட்டை நான் என்னுடைய பொருளை இன்னொருத்தருக்கு நான் கொடுக்கணும். இப்ப என் வசம் உள்ள பொருளை நான் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்காம அவங்க கிட்டேயே அந்த பொருள் இருக்கும் பட்சத்தில், என்னுடைய பொருள் அவங்க கிட்டேயே இருக்கும் பட்சத்தில் அது வந்து பெயில்மெண்டா இருக்குமான்னு பார்த்தா எஸ், இட் இஸ் ஆல்சோ பெயில்மெண்ட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கார் டெலிவரி எடுக்கிறப்ப, கார் இஸ் குட், நான் தான் ஓனர், நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், எவ்ரிதிங் ஆர்சி எவ்ரிதிங் இஸ் இன் மை நேம். வாட் ஐ டூ இஸ், நான் அந்த காரை டெலிவரியே எடுக்கலைங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது சவுண்ட் சிஸ்டம்னா எனக்கு இன்னும் பெட்டரா வேணும், சவுண்ட் சிஸ்டம் மற்ற அசசரிஸ் எல்லாமே நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பொசஷன் வச்சுட்டு அதை முடிச்சுட்டு கொடுங்கன்னு சொன்னா, தேர் இஸ் நோ டெலிவரி, பட் யூ ஆர் கிவிங் த பர்பஸ் அண்ட் த குட்ஸ் ஆர் இன் பெயில்மெண்ட்.
இங்க எப்படி அவங்க டீம் பண்ணிக்குவாங்கன்னா, இட் வில் பி டீம் டு பி த டெலிவரி கிவன் பை த பெயிலர் டு த பெயிலி. ஸோ இங்க அசசரிஸ் அவங்க முடிச்சுட்டு கொடுத்தாங்கன்னா, திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் பெயில்மெண்ட். அண்ட் இந்த டேர்ம்ஸ், இந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் 148ல சொல்லியிருப்பாங்க. ஸோ another point that you have to consider here is the delivery can be an actual one or a constructive one. அவ்வளவுதான். இல்ல நீங்க ஒரு கேஸ் நோட் பண்ணிக்கலாம். கலியபெருமாள் பிள்ளை வெர்சஸ் விசாலட்சுமி. ஆக்சுவலி அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் விசாலாட்சி. ஏஆர் 1938 மெட்ராஸ் 32. இதுல என்னன்னா, ஒரு கோல்ட் ஸ்மித் இருப்பாரு. அவருக்கு வந்து ஜுவல்ஸை சரி பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு லேடி தங்க நகைகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவாங்க. அவரும் ஒவ்வொரு நாளும் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தங்க நகைகளை இவங்க வாங்கிட்டு வந்துட்டு இவங்க கிட்ட வச்சுக்குவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நகைகளை அந்த அம்மா என்ன பண்ணோம்னா, கோல்ட் ஸ்மித்தே கொடுத்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியோட சாவியையும் எடுத்துக்கும். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பெட்டி வந்து தங்கத்தோட காணா போயிடும். இதுல பெயில்மெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்த்தா கோர்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா, தேர் இஸ் நோ பெயில்மெண்ட் பிகாஸ் தேர் இஸ் நோ டெலிவரி. ப்ரீவியஸ் அந்த கார் டெலிவரிக்கும் இந்த கேஸுக்கும் நீங்க கையில எடுத்துக்கோங்க. கார் டெலிவரியில பாத்தீங்கன்னா எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இந்த விஷயத்த நீங்க எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இங்க தேர் இஸ் நோ டெலிவரி, ஏன்னா சாவி நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இட் இஸ் நாட் ஆக்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி. என்கிட்ட நம்பிக்கை இல்லை, கஸ்டடிக்கு தான் உன்கிட்ட கொடுத்துருக்கேன், இருக்கட்டும். அது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா, since there is no delivery, this is not said to be a bailment. And then எப்படி டெலிவரி இருக்கணும்? 149ல ஆக்சுவலாகவும் இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் டெலிவரி மஸ்ட் பி அப்பான் கான்ட்ராக்ட். இதுதான் பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு டேர்ம்ஸுக்காகவோ இல்ல இந்த ஒரு பர்டிகுலர் நோக்கத்துக்காகவோ அந்த பெயில்மெண்ட்ன்றதை இருக்கணும். And third one, delivery should be upon some purpose. There will be some role. ஒரு பர்டிகுலர் பர்பஸ், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவோ இல்ல ஒரு டைரக்ஷனை ஃபாலோ பண்றதுக்காகவோ இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வந்து சும்மா அந்த குட்ஸை கொடுத்துருக்கேன்னு சொன்னா, இட் இஸ் நாட் பெயில்மெண்ட், இட் இஸ் ஏ கஸ்டடி. ஸோ வாட் ஆர் யுவர் டியூட்டிஸ்? டியூட்டிஸ்ன்னு பாக்குறப்ப யூ ஆர் ஹேவிங் மல்டிபிள் டியூட்டிஸ். ஒரு ஆக்சுவலி பெயிலர்ல வந்து ரெண்டு டைப்பா நீங்க பிரிச்சுக்கலாம். ஒருத்தங்க வந்து ஒரு கிராட்டிடியூஸ் பெயிலர், அதாவது அவங்க கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ரெம்யூனரேஷன் அதெல்லாம் இல்லாம இருக்கும். இன்னொரு சைடு வந்து யூ வில் கோ ஃபார் ரிவார்ட், தேர் வில் பி சம் கன்சிடரேஷன். ஸோ பெயிலர்ஸை வந்து நீங்க ரெண்டு விதமா இதுல பிரிச்சுக்கலாம். வாட் வில் பி யுவர் டியூட்டிஸ் அப்படின்னு பாக்குறப்ப, பெயிலரோட ஃபர்ஸ்ட் டியூட்டி, அதாவது இந்த குட்ஸை கொடுக்கறவோட ஃபர்ஸ்ட் டியூட்டி, அந்த குட்டோட தன்மையை பத்தி ஒழுங்கா சொல்லியிருக்கோம். இப்ப நான் என் கையில வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வெடி மருந்துன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பட்டாசு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா, ரொம்ப பவ்யமா உட்காந்துக்கிட்டு சுத்தி எல்லாமே ஒரு கலர்டா வச்சுட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள என்ன இருக்குன்றது வந்து அந்த குட்டை வாங்கி வச்சிருக்கிறவ தெரியாது. இது பார்த்துட்டு சரி ஓகே சாமி படமா இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 10,000 வாலா சரத்தை எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வச்சிடுறாரு. அங்க விளக்கு கிட்ட அந்த கவர் இருக்கு, கவர்ல திடீர்னு காத்தடிக்கிறப்ப அந்த கவர் வந்து எரிய ஆரம்பிக்குது, ஃபுல்லா வெடிச்சு சாமி ரூமே காலி ஆயிருது. அந்த நேரத்துல the loss is because I have not disclosed what is inside the box. நான் அதுக்குள்ள பட்டாசு இருக்குன்னு சொன்னா அவர் சாமி ரூமுக்குள்ள வச்சிருக்க மாட்டாரு, எங்கேயா தூக்கி பத்திரமா யாருக்கும் அடிப்படாத இடத்துல இல்ல பரன் மேல வச்சிருப்பாரு, யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ வாட் இஸ் மை டியூட்டி ஆஸ் அ பெயிலர்? நான் குட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொருளோட தன்மையும் அதோட விஷயங்களை பத்தியும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். அது என்னோட கடமையா இருக்கும். And false materially interfering with the use of them or exposes bailey to extraordinary risk. இங்கே நான் சொன்ன எக்ஸாம்பிள் இஸ் an extraordinary risk. In case இப்ப அந்த பெய்லி அந்த சாமி ரூமுக்குள்ள இருந்திருப்பாருன்னா அவருக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும். ஸோ இப்ப ஏற்பட்ட எல்லா டேமேஜஸ்க்கும் நான் தான் காரணம். இது நார்மல் கிராட்டிஷியஸ் பெயில்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. சில பெயில்மெண்ட் இஸ் ஃபார் ஹையர் அண்ட் ரிவார்டு இருக்கும். இப்ப நான் என்னோட வண்டியை வந்து வாடகைக்கு விடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு தெரியும், ஐயோ இந்த வண்டியில பிரேக்கே இல்லை,
ஆனா சும்மா தண்டத்துக்கு குடவுன்ல இருக்க நான் பாட்டுக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு வண்டியை என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுத்துட்டேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, சரி ஓகே நான் வாடகைக்கு வச்சு ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு கேப் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நாளே நைட்டு வந்து அவர் நைட் டிரைவ் போயிட்டு இருக்காரு. திடீர்னு வந்துட்டு பிரேக் பிடிக்காம வண்டி போய் இடிச்சிருது. நம்ம ஆளுக்கு கையில ஃப்ராக்சர் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஹியர் my role or my good has been used for higher purpose, but this higher and this disclosure has not been done in a genuine way. ஸோ முக்கியமான அந்த பிரேக் பிடிக்காத அந்த வண்டிக்கு பிரேக் பிடிக்காதுன்ற ஒரு மெட்டீரியல் ஃபேக்டர் நான் சொல்லாததுனால ஹியர் திஸ் பெயில்மென்ட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். இங்க அவருக்கான டேமேஜஸ் எல்லாத்தையும் நான் தான் சரி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவேன். ஸோ திஸ் இஸ் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 150 ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆக்ட். அதுக்கப்புறம் டியூட்டிஸ் ஆஃப் த பெய்லி. அவரோட டியூட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 டியூட்டிங்க. ஒன்னு ரீசனபிள் கேர். இப்ப நான் என்னுடைய பொருளை இன்னொருத்தட்ட கொடுத்தேன்னா அதை அவர் வந்து பத்திரமா வச்சுக்கணும். இது ஜென்ரலா இருக்கக்கூடியது. செக்ஷன் 151 அண்ட் 152 எந்த அளவுக்கு பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் பர்சன், ஒரு ஆர்டினரி ஆளு தன்னுடைய ப்ரூடன்ஸ், அதாவது அவருக்கு தெரிஞ்ச அளவுல அவர் அதை பத்திரமா வச்சுக்கணும். இது செக்ஷன் 151ல சொல்லி இருக்கணும். இப்ப இதுவே அவரோட என்ன சொல்ற அவரோட ஜென்ரல் கேருக்கு மீறி நடக்குதுன்னா ஹி இஸ் நாட் லயபிள். ஆனா அவரோட ஜென்ரல் கேர்ல தான் அது இருந்திருக்குன்றத ப்ரூவ் பண்ணணும். இல்ல சில எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கும். இப்ப நான் கொடுக்குறவன் ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கே வந்து அவனோட குட்ஸை எப்படி பாத்துக்கணும்ன்றது தெரியாது. அந்த நேரத்துல நான் அவன்கிட்ட அந்த குட்ஸை கொடுத்துட்டு அவன் என்னன்னா ரொம்ப மெத்தனமா சரி ஓகே நம்மள ஒருத்தன் இருக்கும் அவன ஒருத்தன் இருக்கும் சும்மா சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்கேயோ வச்சுட்டு தொலைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க யூ cannot டேக் த சேம் டிகிரி. ஸோ இங்க அந்த ரீசனபிள் கேர்ன்றது இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ். இப்ப நான் கொடுத்த ஆளு தெளிவான ஆளுனா பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப விளையாட்டுத்தனமான ஆளு, அவர் வந்து அவரோட பொருள் மேலேயே அக்கறை இருக்காதுன்ற ஆளுகிட்ட நம்ம கொடுத்தோம்னா ஹியர் யூ ஹேவ் நாட் எக்ஸசைஸ் யுவர் ரீசனபிள் கேர். அங்க லயபிலிட்டி வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும், ஷிஃப்ட் ஆகும். டியூட்டி நாட் டு மேக் அன்ஆத்தரைஸ்ட் யூஸ். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வில் பி, இப்ப என்னோட போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த போனை வந்து நீ ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு கொடுப்பா, நீ அவசரம் சொல்றேன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குறேன். இல்ல திஸ் ஓன்ட் பிகம் அ பெயில்மென்ட். நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து மாப்பிள்ள நீ ஃபுல்லா டெம்பர் கிளாஸ் ஃபுல்லா ஒட்டி கொடுத்துரு, நான் இங்க அவசரமா இன்னொரு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறதுனால அந்த குட்டை நான் கொடுக்குறேன், டெம்பர் கிளாஸ்க்காக கொடுக்குறேன், அவரும் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, அவர் டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு நான் சும்மா செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில வச்சுட்டு பாட்டிலோட மூடிய என்னோட போன் எண்டை வச்சுட்டு ஓபன் பண்றாரு. என்னோட போன் அப்படியே ரெண்டா குழந்துருது. So here what the person has done is he has used my phone for unauthorized use. இதுவே போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றது, ஸ்விட்ச் ஆன் பண்றது, பாஸ்வேர்ட் செக் பண்றதுன்னா சரி ஓகே இது டெம்பர் கிளாஸோ இல்ல சிஸ்டம் மாத்துறதுக்கு யூஸ் பண்ணாருன்னு ரீசனபிளா யூஸ் பண்ணாருன்னு சொல்லிக்கலாம். இப்ப என்னோட போனை எடுத்து அவர் பாட்டில ஓபன் பண்ணாருன்னா திஸ் இஸ் an unauthorized use. So this is covered under section 154. Duty not to mix up. மூணாவது, சரி நார்மல் குட்ஸ்னா ஓகே. இப்ப என்னோட போன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க பிரிச்சு வச்சிடலாம். இப்ப ஒரு காட்டன் பேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சு மூட்டைகளா இருக்கு. என்னுடைய பஞ்சு மூட்டை வந்து ஒரு 500 பேல் இருக்கு, என்னோட ஃப்ரெண்டோட 500 பேல் இருக்குன்னா நான் வந்துட்டு தெளிவா சொல்லணும், டேய் ரெண்டையும் சேர்த்துறாத, ஒந்து எது எந்த எதுன்னு தெரியாதுன்னு சொன்னா நான் பாத்துக்கிறேன் மச்சின்னு சொல்லிட்டு ரெண்டையும் சேர்த்துட்டாங்கன்னா ஹியர் he has gone against the duty of mixing up. சரி அட்லீஸ்ட் பேல்ஸ் ஆவது நான் ஸ்பிளிட் பண்ணலாம். இப்ப என்னோட ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு பர்டிகுலர் ட்ரிங்கிங் பாட்டில்ல எனக்கு வந்து ஒரு மெடிசன் இருக்குன்னா அந்த மெடிசனை அவரோட மெடிசனோட மிக்ஸ் பண்ணிட்டான்னா இதை உங்களால பிரிக்க முடியாது. Here he has gone beyond the duty of mixing up. இது செக்ஷன்ஸ் 155 to 157ல சொல்லியிருப்பாங்க. இதுலயுமே அழகா உங்களுக்கு 3ஆ பிரிச்சு சொல்லியிருப்பாங்க. இப்ப 2 குட்ஸையும் உங்களால செப்பரேட் பண்ண முடிஞ்சதுன்னா செப்பரேட் பண்றதுக்கான காஸ்ட், லைக் இந்த காட்டன் பேல் நான் சொன்னேன்ல, என்னுடைய பஞ்சுகளும் அவருடைய பஞ்சு பேலும் தனியா பிரிக்க முடிஞ்சதுன்னா இந்த காஸ்ட் எல்லாத்தையுமே என் ஃப்ரெண்டு தான் ஏத்துக்கணும். இப்ப என்னோட மருந்தையும் அவரோட மருந்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அதை பிரிக்க முடியாது. அந்த நேரத்துல எனக்கு ஏதாவது உடல் உபாதை ஏற்பட்டதுன்னா அதை சரி செய்ய வேண்டியது என்னோட ஃப்ரெண்டோட தான் இருக்கும். பிரிக்க முடிய விஷயங்கள்னா பிரச்சனையே இல்லை, ரெண்டும் சேர்த்து பிரிச்சுக்கலாம்.
அண்ட் அனதர் ஒன் இஸ் டியூட்டி டு ரிட்டர்ன். ரொம்ப ஜென்ரலுங்க. இப்ப குட்ஸை நான் ஒருத்தட்ட கொடுத்தேன்னா அவர் வந்து அந்த குட்ஸை அதே கண்டிஷன்ல கொடுக்கணும் எனக்கு. அது என்னோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். டியூட்டி நாட் டு செட் அப் ஜஸ்ட் 30. ஜஸ்ட் 30னா டினையல் ஆஃப் ரைட். இப்ப நான் என்னோட குட்ஸை வந்து இன்னொருத்தர் கொடுக்குறேன்னா அவர்கிட்ட இருந்து அந்த குட்ஸை எப்ப நான் கொடுத்ததை என்கிட்ட கொடுப்பான்னா எனக்கு டவுட்டா இருக்கு, இது ஒன் தான் தெரியல, நீ இங்கே திருடிட்டு வந்திருப்ப அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ இட் இஸ் டியூட்டி நாட் டு செட் அப் just 30 and it is mentioned in section 166. And another one will be right of third person claiming goods bailed. So இது முன்னாடி இருந்த பிரின்சிபலோட நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். இப்ப மூணாவது ஆள் வந்து இது என்னுடைய குட்ஸ் தான் அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா ரெஃப்யூஸ் பண்ணலாம். இல்லைங்க நீங்க எனக்கு இந்த குட்டை கொடுக்கல, இந்த பொருளை நீங்க கொடுக்கல, இவர் தான் என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்துருக்காரு, அதனால நான் உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டு ரெஃப்யூஸ் பண்ணலாம். ஈவன் தோ அந்த தேர்ட் பார்ட்டி தான் ஓனரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதுல்ல, ஏன்னா உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு தானே கொடுத்தது. ஸோ நீங்க ரெஃப்யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அண்ட் அனதர் ஒன் இஸ் டியூட்டி டு ரிட்டர்ன் இன்க்ரீஸ். இப்ப அதே கோல்டு ஆர்னமெண்ட் எடுத்துக்கோங்க, நல்லா ஷைனிங் இதெல்லாம் பண்ணிட்டு அதோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்ல அதை வந்து அவர் வித்து கொடுக்க சொன்னான்னு வச்சுக்கோங்க. ஒரு கோல்டன் ரிங்கை கொடுத்துட்டு தங்க மோதிரத்தை கொடுத்துட்டு எனக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு வித்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இது 50,000 ரூபாய்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 20,000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா அதை நீங்க கொடுக்கலாம். இல்ல லக்குல உங்களுக்கு 60,000 ரூபாய் வந்துச்சுன்னா அவன் 50,000 தானே சொன்னான், நான் 50,000 வந்து அவன்கிட்ட கொடுத்துறேன், 10,000 ரூபாய் நான் எடுத்துக்கிறேன். நோ, இட் இஸ் நாட், யூ கேனாட் டூ இட். யூ ஆர் டியூட்டி பவுண்ட் டு கிவ் த ரைட்ஸ் டு த அதர் பர்சன். அதுக்கு அடுத்தது ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ். ஸோ ஃபைண்டர் ஆஃப் குட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு பொருள் இருக்கு, ரோட்ல இருக்கு, நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, யூஸ்வலா அதோட ஓனர் யாருன்னு தேடுவீங்க. தேடி அவர்கிட்ட கொடுக்கறப்ப வாட் வில் பி யுவர் கிளைம், உங்களை நான் தேடி கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு, அதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் செலவாச்சு, இந்த செலவெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அவர் ரெஃப்யூஸ் பண்ணானா யூ வில் பி ஹேவிங் த ரைட் ஆஃப் லியன். அதாவது அந்த பொருளை நீங்க வச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல நீங்க காசு கொடுக்கணும்னாலும் சரி, இந்த பொருள் என்கிட்ட தான் இருக்கு, நீங்க எனக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள், எனக்கு ஏற்பட்ட செலவுக்கு எல்லாமே காசு கொடுங்க, நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எல்லாமே 168 and 169ல சொல்லியிருக்கோம். இதுல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ கேன் செல் த குட்ஸ் டு, அந்த பொருளை நீங்க விற்கவும் செய்யலாம். எப்பனா உங்களுடைய செலவு அந்த பொருளோட வேல்யூல 2/3 இருந்ததுன்னா யூ கேன் கோ ஃபார் செல்லிங் இட் டு. ஆனா இது எல்லாத்துக்குமே தேர் மஸ்ட் பி எ ரீசனபிள் எஃபர்ட். இவர் தான் ஓனர்னு கண்டுபிடிக்க நீங்க குறைஞ்ச அளவு முயற்சியாவது எடுத்திருக்கணும். அதுக்கு அடுத்தது ரைட்ஸ் ஆஃப் பெய்லி. ஸோ வாட் வில் பி த ரைட்ஸ் ஆஃப் பெய்லி, அதாவது யாருக்கிட்ட பொருளை கொடுத்தோமோ அவங்களுடைய உரிமைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுவே ஹை மெயின்டெனன்ஸ் திங்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு கெட்டு போகக்கூடிய வஸ்து நான் 10 நாள் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காய்கறிகளை கொடுத்துட்டாங்கன்னா, நான் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து ஃப்ரிட்ஜை வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி இது ஆகட்டும், அதே மாதிரி அது கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றது ஏதாவது அது சப்போர்ட்டிவா வாங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கட்டும், ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே என்னுடைய செலவுகள்னு சொல்லிட்டு ஐ கேன் கோ ஃபார் காம்பன்சேஷன் அண்ட் ரீபேமெண்ட் ஆஃப் நெசசரி எக்ஸ்பென்சஸ். 164, 158 லிங்க் பண்ணிக்கோங்க. லியன் சொன்ன மாதிரி எனக்கு இந்த செலவுகள்லாம் உண்டு, ஸோ எனக்கு இந்த செலவு வந்து நீ கொடுக்குற அளவுக்கு இந்த பொருளை நான் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது லியன். இது ஜென்ரல் லியனாகவும் சொல்லலாம், ஸ்பெசிபிக் லியனாகவும் உங்களுக்கு மாறும். ஸ்பெசிபிக் லியன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பர்டிகுலர் லியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருள்ல நீங்க உங்களுடைய முயற்சியை ஈடுபடுத்தி இருப்பீங்க. லைக் இப்ப அந்த கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே எனக்கு லேட்டஸ்ட் டிசைன்ல வேணும்னு சொன்னா கோல்ட் ஸ்மித் என்ன பண்ணுவாரு, முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டிசைனோ அதை அவருடைய முயற்சினாலையும் மெனக்கெடுதல் மூலியமாவும் செஞ்சு கொடுப்பாரு. அவருடைய முயற்சி செயல்பாடு அதுல இருக்கிறதுனால இந்த அந்த கோல்டன் ஆர்னமெண்ட்டை அவர் காசு இல்ல ஃபீஸ் வர வரைக்கும் he can hold it. That is a particular line. And ஜென்ரல் லியன்னு பாத்தீங்கன்னா அது நிறைய கேட்டகரிஸ்ல வரும். இங்க பேங்கர்ஸ், ஃபேக்டர்ஸ், ஈவன் அட்வொகேட்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் அண்ட் வார்ஃபிங்கர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ஜென்ரல் லியன் இருக்கும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸ், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுக்கு தே கேன் ஹோல்டு. ஆனா இதுல இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ்க்கும் இந்த லியன் வந்திருக்கும். ஆனா ஒரு கேஸ்ல என்ன ஆயிருக்கும்னா, இவரு
அமௌண்ட் ஃபீஸ் கொடுக்கலன்றதுனால லிட்டிகேஷன் பேப்பர்ஸ், அதாவது கேஸ் பண்டில் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்குவார். அப்ப கோர்ட் என்ன சொல்லணும்னா, சேல் ஆஃப் குட்ஸ் படி எந்த விஷயங்கள்லாம் பொருட்கள் அடிப்படையில வருதோ அதுதான் நீங்க ஹோல்ட் பண்ண முடியும், கேஸ் பேப்பர்ஸை உங்களால வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாக்சேனா கேஸ், ஆர்டி சாக்சேனா வெர்சஸ் பல்ராம் பிரசாத் சர்மா 2007 SEC 264 சொல்லியிருக்கு. So you cannot hold the documents and say these are my goods and as an advocate I am entitled to do. No, you are not. அதுக்கு அடுத்தது ரைட் டு sue. Sueன்றது you can go for cases, go for ask for relief or compensation. And the next one is a pledge. Pledge is nothing but அடகு. நம்ம அடகு வைக்கிறது வந்து இஸ் an extension of bailment. ஏன் ஒப்படைப்போட அடுத்த பகுதின்னு நம்ம இதை சொல்றோம்னா, இங்கே எல்லாமே சேம் தான், டெலிவரி எல்லாமே உண்டு, ஆனா இட் இஸ் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். இப்ப ஒரு பொருளை வந்து இன்னொருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம், எந்த கண்டிஷன்லனா, சரி நான் இந்த அமௌண்ட் கொடுத்துருக்கேன், நீ இந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுக்கலாம்ப்பா, ஆனா அது வரைக்கும் உன்னோட தங்க நகை என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னோம்னா, here also there is a delivery of good and it is for the purpose of getting the amount, and here this is taking the shape of security. So pledge or pawnறது நம்ம கிட்ட பொருள் இருக்கும், it is for a specific purpose and this good will act as a security. In case of default இதை நான் வித்துக்கலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கலாம். So what are all will be the essentials ஹியர்னு பாத்தீங்கன்னா, பெயில்மெண்ட்ல இருக்கிற மாதிரி டெலிவரி இருக்கணுங்க, அதே மாதிரி இது கான்ட்ராக்டை பொறுத்து இருக்கணும், there must be a purpose for it. And what will be the rights of the பாணி, அதாவது யாருக்கிட்ட அந்த பொருள் இருக்கும் அவங்களோட ரைட்ஸ் என்னென்னா, ரைட் டு ரீடைன், பொருளை வச்சிருக்கலாம் அந்த அமௌண்ட் கொடுக்குற அளவுக்கு, கொடுக்குற வரைக்கும் 173. நாட் டு ரீடைன் ஃபார் டெட் ஆர் ப்ராமிஸ் அதர் தென் தட் ஃபார் விச் குட்ஸ் ஹேவ் பீன் பிளெட்ஜ்ட். இப்ப என்கிட்ட வந்து தங்க நகை ஒரு கோல்டன் ரிங்கே கொடுக்குறாரு, ஒரு 5000 ரூபாய் வாங்கிக்கிறாரு, 5000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா நான் அந்த ரிங்கை கொடுத்துடணும். இப்ப இல்லைங்க, நீ ஏற்கனவே அப்ப முன்னாடி ஒரு 50000 ரூபாய் வாங்கியிருக்கீங்களா, அதை கொடுங்க, அப்ப நான் இந்த கோல்டன் ரிங்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களால சொல்ல முடியாது. எந்த விஷயத்துக்காக பிளட்ஜ் பண்ணாங்களோ அந்த விஷயம் முடிஞ்சதுன்னா that transaction is over. And then right to extraordinary expenses, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்ப இதுவே பெரிஷபிள் திங்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு 4 நாள் மட்டும்தான் எஃபெக்டிவா இருக்கும், அதுக்கப்புறம் அதோட தன்மை குறைஞ்சிரும்னா, அந்த 4 நாள் நான் பத்திரமா வச்சிருக்கேன்னா அதுக்கான எக்ஸ்பென்சஸை ஐ கேன் கிளைம். அதுக்கு அடுத்தது 176 படி செல் எப்போ வரும்னா, தட் when there is a default. இப்ப அடகு வச்ச நாள்ல இருந்து 3 மாசத்துக்குள்ள எனக்கு நீ 10000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் மேல ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி ஐ கேன் கோ ஃபார் சேல். சேல் பண்றப்ப யூஷுவல் ப்ரொசீஜர், ஐ மஸ்ட் கிவ் த நோட்டீஸ் ஆர் செல்லிங் அண்ட் தென் ஐ கேன் கோ ஃபார் சேல். அதுக்கு அடுத்தது கொலாட்ரல் செக்யூரிட்டியா இதை ஒரு ரீசனபிள் நோட்டீஸ்ல வந்து நான் செல் பண்ணலான்றதுனால யூ கேன் கம்பேர் இட் வித் த எக்ஸிகியூஷன் ப்ரொசீடிங்ஸ். அதுக்கு அடுத்தது பானர்ஸ் ரைட் டு ரிடீம். சரி, பொருளை வச்சிருக்கக்கூடிய ரைட்ஸ் எதுனா, பொருளை கொடுத்தவரோட ரைட்ஸ் என்னன்னா, கரெக்டான டைம்ல அவர் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்கிக்கலாம், ரைட் டு ரிடீம் செக்ஷன் 177. அதே மாதிரி கால தாமதம் ஆயிடுச்சுன்னா அவர் செல் பண்றதுக்கு அந்த டைமுக்கு முன்னாடி கரெக்டா அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு he can get the good. So this is covered under section 177 of the contract. அதே மாதிரி யார் எல்லாமே இது பிளட்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளோட ஓனர், ஈஸி ஆஸ் தட். செகண்ட் ஒன் மெர்கன்டைல் ஏஜென்ட். ஏன் மெர்கன்டைல் ஏஜென்ட் வராங்கன்னா, அவர் வந்து பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல ஒரு பிரின்சிபாலுக்கு he can easily do. அண்ட் எந்த பேசிஸ்ல பண்ணலாம்னா, அவங்க கிட்ட வந்து பில்ஸ் இருக்கும், ரெசிப்ட் இருக்கும், டெலிவரி ஆஃப் குட்ஸ் இது இருக்கும், அது அந்த பேசிஸ்ல மெர்கன்டைல் ஏஜென்ட்டும் கொடுக்கலாம். அண்ட் பர்சன் இன் பொசிஷன் பிகாஸ் ஆஃப் வாய்டபிள் கான்ட்ராக்ட்ஸ், சில ஃப்ராட் மிஸ்ரெப்ரசன்டேஷன்ல வந்து குட்ஸ் வந்திருக்கும், ஆனா அந்த குட்ஸும் ராட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம், சரி ஓகே ஓனர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி கோ ஃபார் பிளட்ஜிங். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ஒரு லிமிடெட் எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து யூ கேன் பிளட்ஜ் if the interest is in question. இப்ப அந்த குட் மேல ஒரு 50% தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா, நான் ரீடைன் பண்றதும் ரிடீம் பண்ற அந்த ரைட்ஸ் வந்து அந்த 50% தான் வரும். இது மற்ற கான்ட்ராக்ட்ஸோட கம்பேர் பண்ணீங்களா
ஆல்மோஸ்ட் சேம் பிரின்சிபல் தான் இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்டில் இருக்கோ இல்ல எந்த அளவுக்கு ஷேர் இருக்கோ அது வரைக்கும் தான் உங்களோட ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த 4 ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்: indemnity, guarantee, bailment and pledge. Last one is agency. Since we are running too short of time, I will compare it with the simplest thing. நம்மளுடைய அட்வொகேட் ப்ரொஃபஷனோட வச்சுக்கோங்க. ஏஜென்ட், பிரின்சிபால், ரொம்ப சிம்பிள். Who is an agent and who is a principal? Principal is a client ன்னு வச்சுக்கோங்க. And agent is nothing but an advocate. What we do, we will represent for the principal. கிளைண்டோட உரிமைகளுக்காகவும் கிளைண்டோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவும் நம்மளை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வக்காலத்து மூலியமா ஆஜராயிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனா அவங்களுடைய சர்வெண்டா நம்ம இல்லை. பிகாஸ் we are assigned one job and we have to do it. That is defend the claim. That's all. So section 182 la agent is a person employed to do any act for another. So here I am the agent who's employed to appear before the court for another, represent another in dealing with the third parties. So who is a principal? A person for whom we are appearing. Here take the case of client. And then who may employ agent? Apdin pakrappa, the person who is competent to enter into the contract will be the principal. ரொம்ப சிம்பிள். இப்ப அவருக்கு 18 வயசு ஆயிருக்கணும். அதே மாதிரி அவர் வந்து சவுண்ட் மைண்டோட இருக்கணும். இப்ப நம்ம வக்காலத்துல மைனர் கிட்ட வாங்க மாட்டோம். அவங்க அம்மா தான் நேச்சுரல் கார்டியனா will be signing on behalf. அதே மாதிரி a person, a principal must be a major and he must be having the sound mind. இப்ப வந்து அவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா he cannot enter into the contract. அதே that the same goes for agent. And who may be an agent? Once again, major and unsound, sound mind oda irkanum. And one extra point inge enna, he must be responsible for the acts or responsible to his principal as per the provisions of the act. So நம்மளுடைய ரோல் பிரின்சிபாலோடைய ரோலோட ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது. And then what is the consideration? இங்க கன்சிடரேஷன் வந்து நாட் நெசசரி. கன்சிடரேஷன்ன்றது அவசியம் இல்லை. அப்படி இருக்கையில எப்படி இது கான்ட்ராக்டா வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அகேன் இட் வில் டேக் த லைட் ஷேப். பிரின்சிபாலோட இன்ட்ரெஸ்டுக்காக நம்ம பண்ணுவோம். அண்ட் ஏஜென்ட் வில் நாட் பி அ பர்சன் ஹூ வில் பி ஜஸ்ட் டூயிங் த ஜாப். ஹி வில் பி ஹேவிங் சம் ரெம்யூனரேஷன். ஸோ இது எல்லாமே மியூச்சுவல் ப்ராமிசஸா போய் கன்சிடரேஷன் பார்ட் வந்துடும். தோ ஹியர் இட் இஸ் செட் கன்சிடரேஷன் இஸ் நாட் நெசசரி. ஆனா அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா that will be for the benefit of the principal and that will be for the remuneration of the agent. Difference between the agent and the servant. அடிமைக்கும் முகவருக்கும் என்ன வித்தியாசம்? அடிமைன்னு சொல்ல முடியாது. servant is a person who is employed. வேலையாளுக்கும் முகவருக்கும் என்ன வித்தியாசம்? வேலையாள் வந்து அவருடைய முதலாளி என்ன சொல்றாரோ அதை முழுமையா கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஆள். முகவருக்கு அப்படி இல்லை. முகவருக்கு ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க, அந்த வேலையை செய்யணும். அது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல விதமா நம்ம செஞ்சு கொடுக்கணும். குட் ஃபெய்த் அண்ட் ரீசனபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன ஒரு சாதாரணமான பண்ணுவாங்களோ அது பண்ணா போதும். ஆனா வேலையாள் வந்து முதலாளி சொல்லக்கூடிய விஷயங்களை ஆதியில இருந்து அந்த வரைக்கும் அப்படியே தான் பண்ணணும். ஏஜென்ட் அண்ட் பெய்லி என்ன வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இங்க பெய்லியோட ரைட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த பொசிஷன். பொருள் அவர் வசம் இருப்பதை பொறுத்து தான் அவரோட ரைட்ஸ். அதே மாதிரி பெய்லி வந்து அவருடைய பிரின்சிபாலுக்கு பதிலா, அதாவது அங்க பெய்லார் கான்செப்ட் வச்சுக்கோங்க, அந்த பொருளை கொடுத்தவருக்கு பதிலா இவர் வந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியாது. முகவருக்கு அப்படி இல்லை. அவருடைய பிரின்சிபல் என்ன பிரின்சிபலுக்காக he can act on his behalf. And ways of creation of agency பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் மூலியமா, ரிட்டன், எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைடா இல்ல எஸ்டப்பல் மூலியமாவும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம அட்வொகேட் ப்ரொஃபஷன்லயே எடுத்துக்கோங்க. ஒரு பார்ட்டிக்கு வந்து நம்ம டைவர்ஸ் கேஸ்ல அப்பியர் ஆகும். அதே பார்ட்டிக்கு ரெஸ்டிடியூஷன்ல வரப்ப நோட்டீஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னா we are just showing by estoppel that I am his advocate and I am dealing with the divorce case. I am also going to deal with the restitution. அது வந்து அந்த பார்ட்டியும் எதுவும் சொல்லலைன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் as that. So he is going to be my advocate. அந்த கேஸ்லயும் இருக்காரு, இந்த கேஸ்லயும் இவர் தான் என்னோட advocate. This is a type for estoppel and agent by necessity. ஏதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல this agent can exercise his role. And இங்க பாத்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப்
ஏஜென்ட் பாத்தீங்கன்னா நிறைய உண்டு. ஒன்னு எக்ஸிகியூஷன் ஆஃப் மேண்டேட், பிரின்சிபல் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, பிரின்சிபல் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அது செய்யறது. செகண்ட் ஒன் அந்த செக்ஷன் ஓகே. செகண்ட் ஒன் இஸ் டியூட்டி டு ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கஸ்டம்ஸ். இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்க, பிசினஸ்ல யூஸ்வலா இந்த முறையில தாங்க பண்ணுவாங்க, இல்ல இந்த லாங்குவேஜ்ல தான் பண்ணுவாங்க, இல்ல எல்லாருமே வந்து ஒரு டின்னர் இல்ல நைட் பார்ட்டியில தான் இந்த கேசஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம்னா இது அவங்களுடைய முறை, அவங்களுடைய கஸ்டம்னு வச்சுக்கிட்டோம்னா அதை ஃபாலோ பண்றது இட்ஸ் a ரீசனபிள் திங். இல்ல சிலர் வந்து யூஸ்வலா நான் சென்டிமெண்டலா டெம்பிள்ல தாங்க, இது கோயில்ல தாங்க இந்த கான்ட்ராக்டை வந்து நான் சைன் பண்ணுவேன், சைன் பண்ணிட்டு நம்ம அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்க வச்சுக்கலாம்னா சரி ஓகே உங்க கஸ்டம் எப்படியா இருக்கலாம், அதை ஃபாலோ பண்றது இஸ் a duty of an agent. That is mentioned in section 211. And duty of reasonable care and skill. ஒரு ஏஜென்ட்டா ஒருத்தர் பிரின்சிபலுக்கு பதிலா நடந்துக்கிறாருன்னா ஒரு ரீசனபிள் கேர் அண்ட் ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். ஒண்ணுமே செய்யாம அவர் மண்ணாந்த மாதிரி இருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் அவரோட கடமையில இருந்து தவறுறாரு. அவருக்குன்னு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு பிசினஸ்ல இந்த விஷயத்த அவர் தெளிவா முடிப்பாருன்னா ஒரு போதுமான அளவு கேர் அண்ட் ஸ்கில் அவர்கிட்ட இருக்கணும். தட் இஸ் ஹிஸ் டியூட்டி. செக்ஷன் 212. டியூட்டி டு கம்யூனிகேட் வித் பிரின்சிபல். சில அதிக பேசுங்க என்ன பண்ணுவோம்னா நிறைய பிரச்சனை இருந்தானாலும் சரி பரவாயில்ல நான் தான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், எதுக்காக என்னுடைய பிரின்சிபல்கிட்ட நான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லாம இருப்பாங்க. தட் இஸ் ராங். பிகாஸ் அட் டைம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அட் த points of reasonable or extraordinary circumstances, right, it is his duty to get the instructions of the principal. அப்பதான் ஏதாவது பிரச்சனைனா he can escape. அப்படி இல்லைன்னா this will come under the category of negligence. Duty to avoid conflict of interest. அவரோட அல்டிமேட் எய்ம், ஏஜென்ட்டோட அல்டிமேட் எய்ம் அந்த டாஸ்கை முடிக்கிறதா தான் இருக்கணும். ஒரு மாறுபட்ட கருத்துக்கோ இல்ல வேறுபட்ட ஒரு பிரச்சனைக்கோ அவரை உட்படுத்திக்க கூடாது. செக்ஷன் 215. அண்ட் அது அடுத்த டியூட்டி வந்து டியூட்டி டு ரெமிட் சம்ஸ். இப்ப பிரின்சிபலுக்கு இந்த கான்ட்ராக்ட் மூலியமா இந்த அமௌண்ட் ஒரு 1 crore கிடைக்கும் அப்படின்னா he must transfer that 1 crore to agent to principal. The agent must do. So this is nothing but remitting the sum that is bound to be given to the principal. Duty not to delegate. இதுல வந்து ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் நீங்க பார்க்கலாம். டெலிகேஷன் பவர்ஸ் வந்து இங்க கொடுத்துருப்பாங்க ஏஜென்ட்டுக்கு. ஏஜென்ட் கேன் கோ ஃபார் சப் ஏஜென்சி இஃப் இட் இஸ் யூஸ்வல் இன் த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ். பிசினஸ்ல அது சாதாரண நடைமுறை விஷயமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 மாடி கட்டணும், நான் கட்டணும்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பொறுப்பை வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறேன். அந்த கான்ட்ராக்டர் ஒவ்வொரு மாடிக்கும் ஒரு சப் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து இந்த வேலையை நீங்களாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு பண்றாங்கன்னா இது நான் கேட்கிறேன், நான் உன்னை வந்து சப் கான்ட்ராக்ட் கொடுன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொன்னா, இல்ல சார் இந்த ஊர்ல வந்து எல்லாருமே வந்து சப் கான்ட்ராக்ட் தான் கொடுப்போம், இது சாதாரணமா நடைமுறையில இருக்கக்கூடிய பழக்கம்னா தட் இஸ் ஓகே, தட் இஸ் ஏ ரீசனபிள் திங். ஸோ இந்த நேரத்துல டெலிகேஷன் பவர்ஸ் உண்டு. ஆனா ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏஜென்ட்டுக்கு டெலிகேஷன் பவர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 190ல வந்து டெலிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 191, 92ல ப்ராப்பர் டெலிகேஷன் என்ன, சப் ஏஜென்சினா என்ன, டெலிகேஷன் வந்து ஒழுங்கா கொடுக்கலன்னா என்னன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப டெலிகேஷன் ப்ராப்பரா இது யூஸ்வல் கோர்ஸ்ல பிசினஸ்ல நடக்கும், இல்ல இது கஸ்டம் படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தட் இஸ் ஓகே. ஏஜென்ட்டோட லைபிலிட்டி வந்து அங்க இருக்காது. ஏன்னா சப் ஏஜென்ட் வந்து அல்டிமேட்டா பிரின்சிபாலுக்கு தான் பதில் சொல்ற மாதிரி போயிடும். ஆனா இம்ப்ராப்பர் டெலிகேஷன், இவர் வேணும்னே வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வேலையை செய்ய கொடுக்குறாரு, அத்தாரிட்டி இல்லாம பிரின்சிபலோட அக்செப்டன்ஸ் இல்லாமனா அங்க இம்ப்ராப்பர் டெலிகேஷனா இருக்கும். அண்ட் ஏஜென்ட் இஸ் கம்ப்ளீட்லி லயபிள் ஃபார் ஆக்ஷன். தேர்ட் பார்ட்டி கிட்ட, அதாவது மூணாவது ஆளுகிட்டையும் இவர் தான் பதில் சொல்லணும், பிரின்சிபால் கிட்டையும் இவர் தான் பதில் சொல்லணும். அடுத்தது சப்ஸ்டிடியூட்டட் ஏஜென்ட். இது நம்ம ப்ரொஃபஷனை வச்சே நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இருக்கேன், ஒரு கேஸ் வந்து எனக்கு திருவனந்தபுரத்துல வருதுன்னா நான் என்ன பண்றேன்னா என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருக்காரு, அவர் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த கேஸை ரெஃபர் பண்ணேன்னா ஹியர் என்னோட கிளைண்ட் வந்து என்கிட்ட மட்டும்தான் ஃப்ரீயா பேசுவார். அங்க அவரால் மொழி தெரியாதனால டிஸ்கஸ் பண்ண முடியலன்னா வாட் ஹி வில் டூ இஸ் ஹி வில் கெட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மீ அண்ட் ஹி வில் ஃபாலோ இட் அப் வித் மை ஃப்ரெண்ட். அங்க ஹி இஸ் நத்திங் பட் எ சப்ஸ்டிடியூட்டட் ஏஜென்ட். ஏன்னா அல்டிமேட்டா அவர் என்கிட்ட தான் கேட்பாரு, அவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் அப்டேட் பண்ணக்கூடியதா. ஸோ ஹியர் மை ரோல் ஆஃப் ஏஜென்சி is substituted by referring his name.
நான் அவர் பேரை சொன்னதுனால he will become a substituted agent and I will be his agent. இந்த ட்ரையாங்கிள நீங்க லிங்க் பண்ணிக்கோங்க. இது 194ல சொல்லியிருக்கு. 195ல மை ரோல் வில் பி, இப்ப நான் ஒரு பேரை ரெஃபர் பண்றேன்னா அது ஆர்டினரி ப்ரூடன்ஸ், அதாவது ஜென்ரலா ஒத்துக்கக்கூடிய நபர் செய்யக்கூடிய வேலையா இருக்கும். இதுவே சரி ஒரு எக்ஸென்ட்ரிக் பர்சன் இல்ல அந்த மாதிரி ஆளே இல்லாத சும்மா நீங்க போய் அங்க போய் செக் பண்ணி பாருங்க யாராவது ஆளு கிடைப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா தட் இஸ் நாட் ரெஃபரிங் எனி. அண்ட் இங்க ஏஜென்ட்ஸோட ரைட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ ஐ வில் ரஷ் இட் அப் பிகாஸ் த டைம் இஸ் கெட்டிங் டூ லேட். ஸோ ரைட்ஸ் ஆஃப் ஏஜென்ட் நீங்க பாத்தீங்கன்னா, ஏஜென்ட்டுக்கு ரெம்யூனரேஷன் ரைட்ஸ் இருக்கும். ஹி இஸ் என்டைட்டில் டு கெட் த ஃபீ. இப்போ ஃபீ அவருக்கு வரலன்னா அவரோட ஃபீ எக்ஸ்பென்சஸ் அண்ட் காஸ்ட்டுக்கு ஹி கேன் ரீடைன் த அமௌண்ட் தட் இஸ் டு பி கிவன் டு த பிரின்சிபல். பிரின்சிபலுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல அவருடைய ஃபீஸு அவருடைய எக்ஸ்பென்சஸ்க்கு கொஞ்சம் பிடித்து வைக்கலாம். ஆனா 220 படி பாத்தீங்கன்னா மிஸ்காண்டக்ட், அதாவது அவருடைய தவறான இல்ல தப்பான நடத்தையினால அந்த பாதிப்பு ஏற்பட்டதுன்னா அதுக்கு அவர் ரீடைன் பண்ண முடியாது. செகண்ட் ஒன், லிங்க் இட் வித் ரெம்யூனரேஷன். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து அவர் பிடித்து வைப்பதற்குரிய உரிமை அது 217ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ரெம்யூனரேஷன் வந்து 219 அண்ட் 220ல. லியன் செக்ஷன் 221 அதுபடி பொருட்களை அவரை பிடித்து வைக்கலாம். முன்னாடி சொன்ன ரீடைனிங் வந்து அமௌண்ட்டுக்கானது, பின்னாடி சொன்ன லியன் ஆனது குட்ஸ், பேப்பர்ஸ் அண்ட் அதர் மூவபிள் ஆர் ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ரெண்டு ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டினாலும் இந்த ஏஜென்ட் பிடிச்சு வைக்கலாம். அடுத்தது இண்டெம்னிட்டி. ஒரு லாஃபுல் ஆக்ட்ஸுக்கு வந்து செக்ஷன் 222 படி அவருடைய அத்தாரிட்டியில செய்யக்கூடிய எல்லா சட்டப்பூர்வமான செயலுக்கும் ஏற்பட்டக்கூடிய செலவுகள் பாதிப்புகளுக்கு பிரின்சிபல் இஸ் பவுண்ட் டு கிவ் த அமௌண்ட். குட் ஃபெய்த், ஒரு நம்பிக்கையில, ஒரு நல்ல நம்பிக்கையில அவர் செஞ்ச விஷயம், நல்லதுக்காக தான் நினைச்சு செஞ்ச விஷயம் பாதிப்புகளை ஏற்படுத்துச்சுனாலும் அவருடைய பிரின்சிபல் சொன்ன கண்டிஷன்ஸ் அவரு கொடுத்த அத்தாரிட்டிக்குள்ள இருந்ததுன்னா தென் இட் இஸ் ஓகே. இவரோட நான் லயபிலிட்டி எப்ப வரும்னா, இப்ப ஏதாவது ஒரு தவறான விஷயம், சட்டத்திற்கு புறம்பான விஷயம் செஞ்சார்னா இங்க முகவருடைய பணி அவருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை விட்டு மீறி இருக்கிறதுனால இதுக்கு பிரின்சிபல் இஸ் நாட் லயபிள் டு பே. அண்ட் காம்பன்சேஷன் தட் வி நோ. அதுக்கப்புறம் ஏஜென்ட்ஸோட அத்தாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா, ஏஜென்ட் வந்து எக்ஸ்பிரஸாவோ இம்ப்ளைடாவோ பிரின்சிபல் வந்து இவர் தான் என்னுடைய முகவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல அவருடைய நடத்தை மூலியமாவே சரி இவர் தான் இவரோட முகவரா இருக்கும், இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கடைபிடிப்போம்னு சொல்லிட்டு மூணாவது தரப்பினர் அவர்கிட்ட இந்த விஷயத்த கொடுக்கலாம், இல்ல ஒரு விஷயத்த செய்யும்படி கேட்கலாம். இது எல்லாமே ரோல்ஸ்குள்ள வருங்க. இல்ல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா, சில பாயிண்ட்ஸ் வந்து அன்டிஸ்க்ளோஸ் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. ஒரு ஏஜென்ட் என்ன பண்ணுவாருன்னா அவர் தான் பிரின்சிபல்ன்ற மாதிரி நடந்துக்குவாரு வெளியில. அவரோட பிரின்சிபல் யாருன்றதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாரு. ஸோ அந்த நேரத்துல த டாக்ட்ரின் ஆஃப் அன்டிஸ்க்ளோஸ் பிரின்சிபல் வில் கம் இன்டு ப்ளே. ஏன்னா மூணாவது தரப்பினர் இவர் தான் பிரின்சிபல்னு தெரிஞ்சதுன்னா நான் இந்த கான்ட்ராக்ட்குள்ளேயே வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டும் எடுக்கலாம். இல்ல சில நேரத்துல வந்து அவரோட டீட்டெயில்ஸ் வந்து பாதி தான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க. அவர் இங்க இருக்காரு அது மட்டும் தான் வரும், அவர் பேர் என்ன, அவர் எப்படி இருப்பாருலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்திலயும் ஒரு பார்ஷியல் டிஸ்க்ளோஷர் இருக்கிறதுனால எந்த அமௌண்ட் எந்த அத்தாரிட்டி வரைக்கும் ஏஜென்ட் அவரோட பவரை எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரோ அது வரைக்கும் அவரோட பர்சனல் லயபிலிட்டி அந்த இடத்துல வரும். ஸோ திஸ் கோஸ் ஃபார் அன்டிஸ்க்ளோஸ்ட் பிரின்சிபல். அதுக்கப்புறம் இந்த அன்டிஸ்க்ளோஸ்ட் பிரின்சிபல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இருக்கும்னா, சில விஷயங்களை சில செயல்களை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பிரின்சிபல் வந்து நீங்க செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஏஜென்ட் கிட்ட சொல்லுவாங்க. சில இடத்துல ஏஜென்ட் வந்து அவருடைய அதிகாரத்தை மீறி செஞ்ச விஷயங்களை பிரின்சிபல் ஒத்துக்கலாம். சரி ஓகே இது நீங்க நல்லதுக்கு தான் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த முழு டிரான்சாக்ஷனையும் அவரு ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த பிரின்சிபல் ஃபார் ராட்டிபிகேஷன். இது 196, 197, 196ல இருந்து 200 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுலயும் என்ன பாயிண்ட் வரும்னா, அன்லாஃபுல், அதாவது சட்டத்திற்கு புறம்பான விஷயத்த வந்து ஒரு முகவர் செஞ்சிருக்காருன்னா அதை பிரின்சிபல் ஒத்துக்க முடியாது. அப்படி அவர் ஒத்துக்கிட்டான்னா அவரும் அந்த விஷயத்துல ஈடுபட்டிருக்காருன்னு அர்த்தம். அவரும் அந்த விஷயத்துக்கான பாதிப்புகளை மூன்றாவது தரப்பினருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 199, 200ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட், டெர்மினேஷன் ஆஃப் ஏஜென்சி.
எப்படி ஏஜென்சி டெர்மினேட் ஆகும், ஒரு முகமை வந்து முடிவுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 201 சொல்லியிருப்பாங்க. ரெவகேஷன், தட் இஸ் ஐ எம் சே ஓகேங்க ஐம் ஸ்டாப்பிங் திஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னா தட் கோஸ் ஃபார் ரெவகேஷன். ரெனன்சியேஷன் வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறது. நோ, நான் பிசினஸ்லயே இல்லைங்க, நான் இந்த தொழிலுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு போனா யூ ஆர் ரெனன்சியேட்டிங் த பிசினஸஸ். தேர்ட் ஒன் இஸ் கம்ப்ளீஷன் ஆஃப் பிசினஸ். என்கிட்ட கொடுத்த வேலை நான் பண்ணிட்டேன், ஸோ யுவர் ஏஜென்சி இஸ் ஓவர். 4, பிரின்சிபல் ஆர் ஏஜென்ட்ஸ் டெத். ஆட்டோமேட்டிக்லி திஸ் வில் கட் த ஏஜென்சி. ஏன்னா நீங்க லீகல் ஹேர்ஸ்க்கு வந்து லயபிள்னு சொல்லிட்டு ஒன்ஸ் அகேன் அங்க அவ்வளோ எக்ஸ்டெண்ட் எடுத்துட்டு ஏஜென்ட் கேனாட் ஒர்க். ஏன்னா அங்க ஏஜென்டோட ரோல் ரொம்ப குறுகிடும். பிரின்சிபல் இறந்துட்டாருன்னா அவருடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை ப்ரொடெக்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் ஏஜென்டா இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஏஜென்ட் இறந்துட்டாருன்னா ஏஜென்டே இல்லாதப்ப தட் பர்டிகுலர் கான்ட்ராக்ட் வில் பிகம் நல்லிட்டி. அதுக்கு அடுத்தது பிரின்சிபல் ஆர் ஏஜென்ட் பிகமிங் அன்சவுண்ட் இன் மைண்ட். 2 பேருக்கும் புத்தி சுவாதீனம் இல்லைன்னா எப்படி ஏதாவது பிரச்சனைனா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னால் கேட்க முடியாது. இவர் வந்து நார்மல் ஸ்கில் அண்ட் கேர் கூட இருக்காது. ஸோ அந்த கான்ட்ராக்டும் வேஸ்ட். அண்ட் தென் இன்சால்வன்சி ஆஃப் த பிரின்சிபல் ஏஜென்சி இருக்கா, ஒரு ஏஜென்சி கான்ட்ராக்ட் இருக்குன்னா அது பிரின்சிபலோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான். இப்போ அவர் வந்து இன்சால்வெண்ட் ஆயிட்டாரு, இல்ல ஹி கெனாட் கோ ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அந்த கான்ட்ராக்டும் அந்த இடத்துல வேஸ்டா இருக்கும். ஏன்னா இது பிசினஸ்க்காக தான் யூஸ்வலா ஏஜென்சிஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸ்பைரி ஆஃப் த டைம். இப்போ ஒரு ஏஜென்சி வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் 6 months டைம், 6 மாசத்துக்கு மட்டும்தான் நான் உங்களை முகவரா வச்சிருக்கேன்னா அந்த 6 மாசம் முடிவுல that contract will come to the end. So these are the 5 special contracts and அதோட சாராம்சமும் சரி அதோட முக்கியத்துவமும் நம்ம இந்த ஷார்ட் டைமுக்குள்ள கவர் பண்ண முடியாது. பட் ஐ ஹோப் ஐ வாஸ் ஏபிள் டு கவர் த மேஜர் டீடைல்ஸ் தட் வில் டிஸ்டிங்விஷ். இந்த ஒவ்வொரு ஸ்பெஷல் கான்ட்ராக்டுக்கும் அதோட தனித்துவமும் சரி அது மற்ற கான்ட்ராக்ட்ஸோட எப்படி வந்து தனிப்பட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு என்னால சொல்லியிருக்க முடியும்னு நினைக்கிறேன். And I thank every one of you for attending the lecture and also எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. I was able to refresh and I was able to read. Thank you. ஃபண்டாபுலஸ் செஷன் பிரதர், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அழகான விளக்கங்கள், அந்த விளக்கத்தை என்ன சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப ப்ராக்டிக்கலா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷனா இருந்துச்சு. தேங்க்ஸ் லாட் பிரதர். வேற யாருக்கா டவுட் இருந்தா கொஞ்சம் கேட்கலாமா பிரதர்? ஒரு 10 நிமிஷம் மட்டும். ஷூர். பாலா சார் கேட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு டவுட் மட்டும்தான் சார். அந்த அக்ரிமெண்ட்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து 3 பேர் அமௌண்ட் தரேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல 2 பேர் வந்து அமௌண்ட் செட்டில் ஆயிடுச்சு, ஒருத்தங்க செட்டில் ஆகல. சரிங்களா சார்? எஸ் சார். சார் இப்போ இந்த அக்ரிமெண்ட் சார் அதோட ஃபுல் ஹிஸ்டரி சொல்லிடுறேன். இது எப்படி ஃபுல் சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா வந்து அதோட ப்ராப்பர்ட்டி ஒர்த் ஒரு 5 crore சார், 5 CR. சரி, ஓகே. 3 பேர் சேர்ந்து ஒரு 1 CR கொடுத்து அதை வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இதுன்னு கேட்டீங்கன்னா பவர் ஆஃப் அட்டார்னி. பியூரா சொல்ல போனா பவர் ஆஃப் அட்டார்னி. அவங்க அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போடாம வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா, 1 crore வந்து நான் உனக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்றேன். ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டிய வித்தின் a இயர்ல நாங்க இந்த ப்ராப்பர்ட்டிய சோல்ட் அவுட் பண்ணிட்டு, அதாவது எங்களோட நாங்க ரேட் வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி நாங்க சோல்ட் அவுட் பண்ணிடுறோம். இன் கேஸ் வித்தின் a இயர்ல நாங்க சோல்ட் அவுட் பண்ணலீனா நீங்க வந்து இந்த அமௌண்ட் வித்தவுட் எனி இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்தோமோ அந்த அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே சார். ஸோ இது ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரிக்குள்ள வரும்னு நினைக்கிறேன் சார். சேல் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி வரும். இந்த அமௌண்ட் ஒன்னு அக்ரிமெண்ட்னே இல்ல சார், பவர் ஆஃப் அட்டார்னி தான். பவர் ஆஃப் அட்டார்னி தான். பவர் ஆஃப் அட்டார்னி தான். இந்த கேஸே பவர் ஆஃப் அட்டார்னி தான். இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் இருக்காரு இல்லைங்களா, அது வித்தின் 1 இயர்க்குள்ள அவரே ப்ராப்பர்ட்டியை வித்துட்டாரு. விஷயம் என்னன்னா, ப்ராப்பர்ட்டி அவரே வித்துட்டாரு. வித்துட்டு அந்த 25 lakhs இவங்க 2 பேருக்கு செட்டில் பண்ணிட்டாரு. இன்னொருத்தருக்கு 50 lakhs கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த 50 lakhs திருப்பி இவர் கேட்கிறாரு, அவங்க 2 பேருக்கு நீங்க செட்டில் பண்ணிட்டீங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் 50 lakhs கொடுத்தது நான் தான், எனக்கு தான் செட்டில் பண்ணிட்டு அவங்களுக்கு நீங்க செட்டில் பண்ணிருக்கணும், நீங்க வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ணிட்டீங்க, எனக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்றதுக்கு டைம் இழுக்கிறீங்க,
அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காரு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்டில் லைவ்ல தான் இருக்கு டேட். ஓகே ஓகே ரைட். ஆகல. இது எப்படி லீகலா கொண்டு போய் ட்ரீட் பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் தெரியல சார். லீகலானா ஐ திங்க் வி ஹேவ் டு டிஸ்கஸ் ஃபர்தர் சார். ஏன்னா இங்க ஓப்பன் ஃபாரம்ல ஐ திங்க் வி கேனாட் கோ வித் இன்ட்ரிகேட் டீடைல்ஸ். சொன்ன மாதிரி he can go for recovery of money if the agreement is okay. ஆனா அக்ரிமெண்ட் வந்து கொஞ்சம் கன்வல்யூட்டடா இருக்குன்றது என்னோட ஒப்பீனியன் சார். ரெண்டும் அக்ரிமெண்ட் ஃபுல்லா பார்த்தா தான் எனக்கு ஒரு ஐடியா வரும். இட்ஸ் டூ வே டு பி வெரி ஹானஸ்ட். சரிங்க சார். இப்போ So we அதுதான் will discuss